சரித்திரங்கள் வெற்றி பெற்றவர்கள் எழுதியது மட்டுமல்ல, தோற்றவன் எழுதினாலும் அது சரித்திரம்தான். இந்த மண், இந்த தண்ணீர், இந்த காற்று, இங்கே இருக்கக்கூடிய சௌகரிய அசௌகரியங்கள் அத்தனையும் சேர்ந்து உருவாக்கி வளர்த்து அடுத்த நாட்டு பிரஜையாக மாறுவதற்கு அல்ல. வயிறு காஞ்சிருக்கும் போது தெய்வம் மட்டும் அல்ல, கல்வியும் வராது. பெற்றோரின் கையில் பொறுப்பை ஒப்படைக்கிறேன். யாதுமானவள் பல்லக்கை யார் தூக்கினாலும் அதை தூக்க முடியும். அடுத்த தலைமுறை பெண் குழந்தைகள் வீறு நடை போட்டு நடக்க வேண்டும். கீப் யோர் மொபைல்ஸ் கிளீன். குழந்தை வந்து உங்க மொபைலை தொடும்போது ஐயோன்னு ஓடி வந்து எடுக்க கூடாது. அம்மாவானாலும் சரி, அப்பாவானாலும் சரி. அன்பை விட பெரிய போதை உலகத்துல உண்டா என்ன? டு நாட் கம்பேர் தி சில்ட்ரன். உங்ககிட்டயே உங்க வீட்லயே 2 குழந்தைகள் இருந்தாலும் சரி, குழந்தைகளை தயவு செஞ்சு ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். அம்மாவின் புடவையை 10 கிழித்து பயன்படுத்தி கொண்டு வந்த பெண்களின் பிரதிநிதியாகத்தான் நான் இங்கே நிற்கிறேன். என் குழந்தை எதையும் என்கிட்ட மறைக்காது, என் குழந்தை எதையும் என்கிட்ட மறைக்காதுங்கிறது அப்பட்டமான போய். எதையும் தாங்குவேன் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க நண்பர்களாக மாறக்கூடாது, ஆனா நட்போட இருக்கணும். ஜஸ்ட் ஸ்டே ஃப்ரெண்ட்லி. நண்பர்களாக மாறி போனீங்க அப்படின்னா அப்புறம் குழந்தைக்கு யார் அப்பா, யார் குழந்தையாக்கு அம்மா. வணக்கம். இந்திய துணை தூதரகத்துக்கு தான் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. திரு பிரபாகரன் அவர்களுக்கு அதைவிட பெரிய நன்றி. அழைத்தமைக்கு மட்டுமல்ல, இதை போன்ற அழகான ஒரு வளாகத்தை உருவாக்கி கொடுத்து அதில் ஆடியன்ஸ் உங்கள் அனைவரையும் அழைத்தமைக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த யாதுமானவள் என்ற பெயரே மிகவும் ரம்யமானது, மிகவும் அழகானது. அத்தனை பேர் இருந்தாலும் மீண்டும் இதற்குள்ளும் பெண் குழந்தைகளுக்கு நீங்கள் கொண்டு சொல்ல வேண்டிய விஷயங்களை மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். யாதுமானவள் என்ற வார்த்தையே பாரதியிடமிருந்து வாங்கியதுதான். பாரதி சக்தியை கொண்டாடும் பொழுது யாதுமாகி நின்றாய் காளி, எங்குமே நிறைந்தாய், தீது நன்மை எல்லாம் காளி தெய்வ நீலை என்றோ, பூதம் 5மானாய் காளி, பொறிகள் 5மானாய், வேதமாகி நின்றாய் காளி, விதியை வென்று நின்றாய். தொடர்ந்து காளியை கொண்டாடும் பொழுதெல்லாம் யாதுமாகி நின்றாய், யாதுமாகி நின்றாய். இந்த மிக அழகான யாதுமாகி நிற்கக்கூடிய பெண்மையை, பிரபஞ்சத்தின் பெண் சக்தியை நம் வீட்டில் உள்ள அத்தனை பெண் குழந்தைகளுக்குள்ளும் ஊற்றி இறைவனும் இயற்கையும் அழகு பார்க்கக்கூடிய அந்த காட்சியை முத்து அண்ணாச்சி அவர்கள் யாதுமானவள் என்ற பெயரில் சப்போர்ட் தி கேர்ள் சில்ட்ரன் இதை எங்கள் கையில் கொண்டு வந்து கொடுத்தார். அவ்வளவு சுலபமாக ஒரு விஷயத்தை தூக்கி நடக்க முடியாது. யாதுமானவள் என்ற பிரபஞ்ச பெண் சக்தியை தூக்கி நடக்கும் பல்லக்கு தூக்கி மட்டும்தான் நானே தவிர வேறு யாரும் அல்ல. ஆனால் பல்லக்கு தூக்குவதற்கும் பாக்கியம் வேண்டும். பல்லக்கில் யாரை தூக்குகிறோம் என்பது அதைவிட பெரிய பாக்கியமாக இருக்கும். முத்து அண்ணாச்சியை பற்றி கண்டிப்பாக சொல்ல வேண்டும். இங்கே ஆண்களும் பெண்களும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சபையாக இருக்கிறது. முத்து அண்ணாச்சி அவர்களை எனக்கு அதுவரை தெரியாது. 2015 ஆண்டு ஒரு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இந்தியாவின் விடுதலை தினம், மதுரையின் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் they had invited me to give a talk. The people who were in the audience were of course 50+. 50க்கு மேல் வயதுள்ள பெரும்பாலான நபர்கள் தான் இருந்தார்கள். எனது தலைப்பும் மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. வாணிபத்தில் அறம். What kind of ethics do you maintain in business? வாணிபத்தில் அறம். பேசி முடித்தாகிவிட்டது. பேசி முடித்து நான் இறங்குவதற்கு முன்னால் எல்லா மேடைகளிலும் மறக்காமல் மீண்டும் மீண்டும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. பெண் குழந்தைகளுக்கு, குறிப்பாக 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய 10 பருவத்து பெண் குழந்தைகளுக்கு இதை நான் சொல்லிவிட்டு நன்றி வணக்கம் என்று கூறியாகிவிட்டது. நான் எடுத்துக்கொண்ட உரைக்கும் நான் கடைசியாக வைத்த விண்ணப்பத்திற்கும் சத்தியமாக எந்த சம்பந்தமும் கிடையாது. அதை சொல்லிவிட்டு திரும்பும் பொழுது ஒரு 10 பேர் அல்லது 5 பேர், 50க்கும் மேற்பட்ட வயதுள்ள ஆண்கள் என் பின்னால் வந்து நின்றார்கள். உள்ளாடைகள், இன்னர் வேர் என்றால் என்ன? Do you refer to petticoats? இதுதான் கேள்வியாக இருந்தது. திரும்பியவுடன் நான் சொன்ன ஒற்றை பதில், இட்ஸ் நாட் petticoats, I am talking about panties. பெட்டிகோட் அல்ல. பெண் குழந்தைகள் உள்ளே அணிந்து கொள்ள வேண்டிய உள்ளாடை என்பது ஜெட்டி என்றோ பேண்டீஸ் என்றோ சொல்கிறோம். மாதத்தில் 3 நாட்கள் அல்லது 6 நாட்கள் அல்லது 7 நாட்கள் அவரவர் உடல்வாகை பொறுத்தது. பெண் குழந்தைகளுடைய மாதவிடாய் காலங்களில் அவர்கள் உள்ளே அணிந்து கொள்வதற்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு உபகரணமாக சானிட்டரி நாப்கின்ஸ் தமிழக அரசால் இலவசமாக அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு அளிக்கப்படுகிறது. இன்றளவும் அளிக்கப்படுகிறது. ஆனால் அதை வைத்துக் கொள்வதற்கான உள்ளாடை ஒன்று இல்லாமல் போகும் பொழுது குழந்தைகள் பள்ளிக்கூடத்திற்கு வருவதில்லை. தெளிவாக நிதானமாக அவரிடம் சொல்லிவிட்டு முற்றுப்புள்ளி வைத்தாகிவிட்டது. எண்ணி 15 நாட்களுக்கு பின் எனக்கு ஒரு மின்னஞ்சல் வருகிறது. நாங்கள் விருதுநகரில் உள்ள அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு உள்ளாடைகள் வழங்க போகிறோம், நீங்கள் வருகிறீர்களா? That's exactly how I got introduced to this great man called V.R. முத்து அண்ணாச்சி. இப்படிதான் எனக்கு ஒரே ஆச்சரியம், சந்தோஷம் எல்லாம் கலந்த ஒன்று போயாகிவிட்டது. அது மட்டுமல்ல, 2 லேடி டாக்டர்ஸ் were also there.
so that the girl children can be educated. பெண் குழந்தைகளுக்கு அவர்கள் உடலை பற்றி, அதை பாதுகாப்பதை பற்றி ஒரு 30 வருடத்துக்கு முன்னால் 40-44 வயது தான் ஒரு பெண்ணுக்கு, இந்திய பெண்ணின் சராசரி வயது, இலங்கையிலும் அதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னால் இருந்த நிலை மாறி இப்பொழுது இந்தியாவில் 74 தொட்டாகிவிட்டது. ஆனால் அது ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இப்போ பெண்ணுக்கு தன் உடலை பற்றி தெரிய வேண்டும், அதை அவளுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று வரும்பொழுது கிராமப்புறங்களிலும் அல்லது கிராமம் அல்லாமல் நகர்ப்புறத்திலும் போதுமான புரிதல் இல்லாத குழந்தைகளாக இருக்கும் பொழுது அவளை பெற்ற தாய்க்கும் புரிதல் இல்லை, உறவினர்களாக இருக்கக்கூடிய அத்தைக்கும் மாமிக்கும் அடுத்த வீட்டு அக்காவுக்கும் யாருக்கும் இதை பற்றி போதுமான புரிதல் இல்லை. இப்ப இதை மனதில் வாங்கிக் கொண்டு நான் சொன்ன அடுத்த நிமிடம் முத்து அண்ணாச்சி அவர்கள் அதை மிகவும் தீவிரமான ஒரு எண்ணத்தோடு அதை கையில் எடுத்துக்கொண்டது மட்டுமல்லாமல் ரோட்டரி has started, it has taken it as a project. அதுதான் எனக்கு அதை விட பெரிய சந்தோஷம். ஏதோ ஒரு பெண்மணி மேடைக்கு வருகிறாள், போகிற போக்கில் எதையோ சொல்லிவிட்டு போகிறாள் என்று நினைக்காமல் சப்போர்ட் தி கேர்ள் சில்ட்ரன் என்று சொல்லும் பொழுது ஒரு பெண் குழந்தை அதற்கு போதுமானதாகவும் பொருத்தமானதாகவும் உள்ளாடை இல்லாமல் போகும் பொழுது அதனால் பள்ளிக்கு வர இயலாது என்பது மிக நுணுக்கமான உளவியல் ரீதியான ஒரு பிரச்சனை. இருக்கக்கூடிய மூத்த பெண்மணிகள் எல்லோருக்கும் தெரியும், அம்மாவின் புடவையை 10 கிழித்து பயன்படுத்தி கொண்டு வந்த பெண்களின் பிரதிநிதியாகத்தான் நான் இங்கே நிற்கிறேன். இதை சொல்லும் பொழுது ரோட்டரியில் இருந்த ஒரு பெண்மணி என்னிடம் சிரித்து கொண்டே சொன்னார், அம்மா புடவையை 10 கிழித்து பயன்படுத்தி என்கிறீர்களே, என் அம்மாவுக்கு இருந்ததே ஒரு புடவை தானே, அதையும் அவள் கிழித்து கொடுத்து விட்டால் என்ன செய்வது என்று. பள்ளிக்கு வருவது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். அந்த 3 நாட்கள் 5 நாட்கள் 7 நாட்கள் பள்ளியில் கழிப்பறை இருக்காது, கழிப்பறை இருந்தாலும் போதுமானதாக தண்ணீர் இருக்காது. அந்த நாட்களை கடந்து செல்வதற்குள் கல்வி வேண்டாம் என்று மனது நினைக்கக்கூடிய அளவிற்கு தள்ளப்பட்ட பின்பும் இதற்காகவெல்லாம் கல்வியை விட்டு கொடுத்து விட்டால் பிற்காலத்தில் வர பெண்களுக்கு நம்மால் எதுவும் செய்ய முடியாதோ என்ற எண்ணம் உந்துவதற்கு காரணமாக வர முடிந்தது. நேற்றாகட்டும் அதற்கு முதல் தினமாகட்டும் எங்கே நான் மேடையில் பெண் குழந்தைகளை பெற்றவர்களையும் சமுதாயத்தையும் சந்திக்கும் பொழுது மறக்காமல் சொல்லக்கூடிய ஒன்று, தீஸ் கேர்ள்ஸ் அவங்களை ட்ராப் அவுட்ஸ்ன்னு சொல்ல முடியாது. 8th ஸ்டாண்டர்ட் வரும்பொழுதே போக மாட்டாங்க பள்ளிக்கூடத்துக்கு. ஏன்னா ஸ்கூல்ல கண்டிப்பாக ஒரு சரியான பயன்படுத்தக்கூடிய தகுதி உள்ள விதின் கொட்டேஷன் தகுதி உள்ள ஒரு கழிப்பறை கிடையாது, அங்கே தண்ணீரும் கிடையாது, குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பயன்படுத்த முடியாது. திரும்பி வீட்டுக்கு ஓடி வந்து விடுவார்கள், பின் பள்ளிக்கே போக மாட்டார்கள். நான் அவர்களை பார்க்கும்போது they are not drop outs, they are pushed outs. வேற வழி இல்லாம அந்த குழந்தைங்க திணறும். வீட்டுல அம்மாவுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, நீ படிச்சது போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்குள் காணாமல் போனது ஒரு நாட்டின் பிரதம மந்திரியாக அந்த குழந்தை மாறி இருக்கலாம், காவல்துறையில் பெரிய அதிகாரியாக மாறி இருக்கலாம், விவசாய விஞ்ஞானியாக மாறி இருக்கலாம், அல்லது அடுத்தது ஏவி விடக்கூடிய விண்கலத்தில் செல்லக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கலாம். அத்தனைக்கும் முற்றுப்புள்ளி ஒரு பொருத்தமான போதுமான உடலுக்கு தேவையான ஆடை இல்லாமல் போனது என்பது ஒரு அவலமான ஒரு சூழல். முத்து அண்ணாச்சி was so ready to stand by. அது மட்டும் இல்ல, இதை சொல்லிட்டு நான் திரும்பும் போது கண்ணில் சின்னதாக ஒரு நீர் படலம். I was so very moved. எப்படியாக இருந்தாலும் ஒரு அம்மாவை பார்க்காமல் ஒரு ஆண் வர முடியாது, சகோதரிகளோடு பிறக்காமல் ஒரு ஆண் வர முடியாது, அத்தை சித்தி மாமிகள் இல்லாமல் ஒரு ஆண் வர முடியாது, வாழ்க்கை துணையாக ஒரு பெண் இல்லாமல் ஒரு ஆண் இருந்தது கிடையாது, மகளை பெறாமல் இருந்தது கிடையாது, சக ஊழியராக பெண்களை பார்க்காமல் இருந்தது கிடையாது. பெண்கள் இல்லாத ஒரு உலகத்தில் ஆண் இருக்க முடியாது, அதே போல்தான் ஆண் இல்லாத உலகத்திலும் ஒரு பெண் இருக்க வேண்டிய தேவையில்லை. இப்ப 2 பேரும் இருக்கிறோம் என்றால் சாதாரண மனித ஜீவன்களாக ஒருவருக்கொருவர் கையை பிடித்து கொண்டு போக முடியும். இப்போ 10 பருவத்து குழந்தைகளை பார்க்கும் பொழுதெல்லாம் அவர்களிடம் நான் சொல்கிறேன், நீ யாரையெல்லாம் கதாநாயகன் என்று கொண்டாடுகிறாயோ, யாரையெல்லாம் ஹீரோ என்று சொல்கிறாயோ, ஊடகங்களிலும் திரைப்படங்களிலும் வரக்கூடிய அவர்கள் யாரும் கதாநாயகர்கள் அல்ல. they are mere entertainers. 2 மணி நேரம் 3 மணி நேரம் மகிழ்வூட்டுவதற்காக வரக்கூடிய நபர்கள். they have not done anything heroic. வீர சாகசம் எதுவும் செய்ததில்லை. 10 பேரை வீழ்த்த வேண்டும் என்றால் கூட அவர்களால் முடியாவிட்டால் அவர்களைப் போலவே நடையுடை பாவனை உள்ள இன்னொரு நபர் அவர்களுக்கு பதிலாக that person will act as a dupe. இவர்கள் அல்ல உண்மையான ரியல் ஹீரோ. is an unsung hero. உண்மையான வீரன் கண்டிப்பாக உங்களிடம் நின்று உங்கள் வாழ்த்தை பெறுவதற்காக நிற்பது கூட இல்லை. உதவியை செய்துவிட்டு திரும்பி நன்றி என்று நீங்கள் சொல்வதற்கு முன்னாலே அவர்கள் காணாமல் போயிருப்பார்கள் அடுத்த நபருக்கு கை கொடுப்பதற்காக. So those are the real heroes அப்படின்னு அந்த குழந்தைங்க கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் நான் இன்னொரு வரியும் சொல்றேன். நீங்க வீட்டில் இருக்கக்கூடிய உங்க பெண் குழந்தைகள்கிட்ட தந்தையாக இருந்தாலும் தாத்தாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் பாட்டியாக இருந்தாலும் என் ஆசிரியையாக இருந்தால் கூட பெண் குழந்தைகளுக்கு மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டியது, எப்பொழுதும் ஒரு பெண் தன் வாயை திறந்து தன் வலியையும் வேதனையும் துன்பத்தையும் சொல்லாமல் கூட எதிரில் இருக்கக்கூடிய ஆனால் புரிந்து கொண்டு அவளுக்கு உதவி செய்ய முடிகிறதோ அதற்கு பெயர் மட்டும்தான் ஆண்மை, அவன் மட்டும்தான் ஆண்மகன். இதை சொல்லணும் குழந்தைங்களுக்கு.
You have to make girl children aware of this truth. Heroism is available everywhere. திரும்பின பக்கம்லாம் பெரிய பெரிய கதாநாயகர்கள் காத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கதாநாயகர்கள் என்ற ஒரு பட்டயத்தை நெற்றில் ஒட்டி கொண்டவர்கள் நிற்பதில்லை. அவர்கள் செய்யக்கூடிய உதவி, அவர்கள் பழகும் இயல்பு, பெண்களுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய முன்னுரிமை, கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஆண்களை வீட்டில் வளர்த்து விட்டு அந்த பெண்களை நாம் கொண்டாட வேண்டும். எப்பொழுதும் சொல்வோம், if you want to marry a prince, always remember he has been brought up by a queen. இளவரசனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், ஒரு ராணியால் தான் அப்படி வளர்த்திருக்க முடியும் என்று. நாகரிகமான ஆண்களை சந்திக்கும் பொழுதெல்லாம் அவர்களுடைய தாய்க்கும் உடன் பிறந்தவர்களுக்கும் நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். இது இந்த குழந்தைகளுக்கு சொல்லணும். சொன்னதுக்கு அப்புறம் we were so surprised. ஒரு 4 நாட்களாக குழந்தைகள் மேடைக்கு வந்து கேள்வி கேட்கும் பொழுது ஒவ்வொரு குழந்தையும் சொல்லக்கூடியது, நாங்கள் பார்த்ததில்லை முத்து அண்ணாச்சி அவர்களை, பட் we know that he is a real hero. அவ்வளவு இளகி போய் குழந்தைகள் பதில் சொல்கிறார்கள். All we have to do is educate them. ஒரு யாதுமானவளாக ஒரு பெண் குழந்தையை உருவாக்க வேண்டும் என்றால் யாதுமானவர்களாக சமுதாயம் மாற வேண்டும். ஏதுமற்றவர்களாக ஒரு சமுதாயம் மனதில் உணருமையானால் அந்த குழந்தைகள் யாதுமானவர்களாக மாற மாட்டார்கள். எந்த விதையை போடுகிறோமோ அதிலிருந்து தான் முளைக்க முடியும். விதை ஒன்று போட்டு சுரை ஒன்று முளைக்காது. இப்போ வயதில் பெரிய உங்களை சந்திக்கும் பொழுது உங்களிடம் உள்ள பெரிய பொறுப்பை நான் ஞாபகப்படுத்தியாக வேண்டும். மிக பிரம்மாண்டமான பொறுப்பு. கைக்கு எட்டக்கூடிய குழந்தைகள், கண்ணில் பார்க்கக்கூடிய அத்தனை பெண் குழந்தைகளுக்கும், ஏன் ஆண் குழந்தைகளுக்கும் சேர்த்து சொல்ல வேண்டும். பெண்ணிடம் கடிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆண் குழந்தையாக இருந்தாலோ, வீட்டில் நீங்கள் வளர்க்கும் போது ஒரு மகனும் மகளும் இருக்கும் பொழுது மகன் கையை ஓங்கிக் கொண்டு மகளிடம் வரும்பொழுது தாயும் தந்தையும் குறுக்கே நின்று சொல்ல வேண்டும், பெண்ணை நோக்கி கையை ஓங்குவது அநாகரீகமானது. இட் இஸ் பிரிமிட்டிவ், இட் இஸ் ப்ரூட்டல். சொல்லணும் சின்ன வயசுல, இது சொல்லி கொடுக்கணும். வீட்டுல எங்க ஊர்கள்ல அது உண்டு, எங்கேயும் இருந்திருக்கும். அண்ணாக்கள் கையை தூக்கிட்டு வரும்போதெல்லாம் அம்மா குறுக்க பாஞ்சு சொல்லுவாங்க, அவ வாயால பேசுற, நீயும் வாயால பேச, நீயும் கையை தூக்கிட்டு வர. ஏன்னா உடனடியாக ஒரு ஆணுக்கு கைதான் ஓங்கும். இப்ப எத்தனையோ கடுமையான சோதனைகளை தாண்டி நெருப்பில் தூவிய விதைகளாக உட்கார்ந்திருக்கக்கூடிய எங்கள் அத்தனை பேருடைய அடுத்த கட்ட மிகப்பெரிய பொறுப்பு யாதுமானவர்களாக மகனையும் மகளையும் உருவாக்கி கொடுக்க வேண்டியது. இது போக பெரும்பாலும் இலங்கையில் அது சொல்லப்படாத விஷயமாக நான் பார்க்கிறேன். தமிழ்நாட்டில் கூட அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் போகும் இடமெல்லாம் நாங்கள் அதை சொல்லிக்கொண்டே போகிறோம். How we are indebted to Rotary. I am not a Rotarian, but I am indebted to Rotary. கடன் பட்டிருக்கேன். என்ன கடன் பட்டிருக்கேன்? இங்க என் வயது உள்ளவர்களுக்கெல்லாம் தெரியும். 1960களிலும் 70களிலும் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு இளம்பிள்ளை வாதம் என்ற ஒரு நோய் வந்தது. கொரோனாவை பார்த்து அஞ்சினோம், கொரோனா உயிரை எடுக்கும், அல்லாவிட்டால் விட்டு போகும். That's not the case with polio. எப்படியும் வீட்டுக்கு அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒரு திருமணத்துக்கு போனா 4 குழந்தைங்க அப்படி தவழ்ந்து வருவாங்க. இல்லைன்னா ஒரு குச்சியோடைய ஒன்னிட்டு அந்த சத்தத்தோட வருவாங்க. அவங்க கண்டிப்பாக பெற்றோருக்கு பெரனியல் பெயின், எப்பொழுதும் நிரந்தரம் தீராத ஒரு வேதனையாக இருந்த குழந்தைகள். வகுப்பறைகள் இப்படி இந்த மாடிப்படியை கற்பனை செய்து போகும்போது நான் நினைத்து பார்க்கிறேன், 1975 80களில் என் வகுப்பு தோழிகளில் எத்தனை பேரால் இதில் ஏறி வர முடியும்? ஒரு 60 கடந்த பின்பு இதில் ஏறுவதில் எனக்கு கடினம் இருக்கிறது என்றால் இயல்பு. அத்தனை நாட்கள் தூக்கி நின்ற கால் கண்டிப்பாக தள்ளாடும். ஆனால் 10 வயதிற்குள் அதுவரை ஓடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் மரத்திலிருந்து தாவி விளையாடி கொண்டிருந்த பெண் குழந்தைகளும் ஆண் குழந்தைகளும் இந்த விஷக்காய்ச்சல் வந்து கால்கள் சூம்பி போய் அடுத்து அவர்களால் நடக்க முடியாது. நான் எப்பொழுதும் ஒப்பிட்டு கூறுவது, வெயிலில் தூக்கி வீசப்பட்ட கீரை தண்டை போல வாடி போவார்கள் அந்த குழந்தைகள். They have to drag themselves up. நான் என்னுடைய கல்லூரியில் காமர்ஸ் மேஜர், பிகாம் ஃபர்ஸ்ட் பிகாம்க்கு லாங்குவேஜ் உண்டு. நான் போகும்பொழுது 3rd பிகாம்க்கு வரக்கூடிய குழந்தைய அந்த பையனை முதுகுல தூக்கிட்டு தான் இருப்போம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழந்தை முதுகுல தூக்கிட்டு வரும். அப்பெல்லாம் நான் நினைப்பேன், இவ்வளோ படி ஏறி வந்து மூச்சு வாங்கி மூச்சு போய் நிற்கும்போது எனக்கு அப்போ நான் நினைப்பேன், அட்லீஸ்ட் ஐ ஹவ் என்ஜாய்ட் வாட் இட் இஸ் டு ஹேவ் ஹெல்த்தி லெக்ஸ். ஆரோக்கியமான கால்களின் பயன்பாடை அறிந்த பின்பு வயது போகத்தானே கால்களுக்கு வலி இந்த குழந்தைகள் என்று நினைப்பது உண்டு. அந்த போலியோ நோயை உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு வராமல் உங்களையும் குழந்தையின் எதிர்காலத்தையும் காப்பாற்றியது ரோட்டரி. சொல்லணும் இல்லையா? Aren't we to educate our children? எதுவோ யாரோ கொடுக்குறாங்க, வாங்கி அனுபவிக்கிறது, ஆனால் அதுக்கு ஒரு நன்றி கூட சொல்லலை அப்படின்னா இந்த கடனை எங்கே போய் தீர்க்க போகிறோம்? பெரிய கடன் இல்லையா இது? அப்போ ரோட்டரி எப்படி 1985 தொடங்கியது. இப்போ ஐ திங்க் இலங்கையிலும் ஆயிற்று, இந்தியாவிலும் ஆயிற்று. எக்ஸிட் போலியோ அப்படின்னு வந்தாச்சு. 2015 எக்ஸிட் போலியோ ஆயிடுச்சு. ஆனாலும் மேம் இஸ் அ மேஜர் டோனர். அண்ட் முத்து அண்ணாச்சி நாங்கள் சொல்லக்கூடிய ஹீஸ் AKS in the 2nd level. In crores they have been giving away money. யாருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க? உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளிலிருந்தும் போலியோ போய்விட்டது. 2 நாடுகளை தவிர அந்த 2 நாடுகளுக்கும் இப்பொழுதும் அழைத்து கொண்டே இருக்கிறார்கள் பணம். என்ன காரணம் என்றால் எப்பொழுது வேண்டுமானாலும் அது மீண்டும் பரவலாம். அது ஒன்று. 2வது, என் வீட்டு குழந்தைக்கு
இந்த நோய் வரக்கூடாது இயல்பான பிரார்த்தனை. என் வீதியில் உள்ள குழந்தைகளுக்கு, எங்கள் ஊரில் உள்ள குழந்தைகளுக்கு வரக்கூடாது பெருந்தன்மையான பிரார்த்தனை. இதுவரை நான் பார்க்கக்கூடிய வாய்ப்பே இல்லாமல் எந்த நாட்டிலோ எங்கேயோ இருந்திருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கும் வரக்கூடாது, அந்த தாய் தகப்பனும் நொந்து போய்விடக்கூடாது என்று எண்ணினால் உலகளாவிய பெருங்கருணை இறைவனுக்கு மட்டும்தான் இருக்கும். அதற்கு பின் ரோட்டரிக்கு இருக்கிறது. வீட்டுக்கு போய் கண்டிப்பா குழந்தைங்க கிட்ட சொல்லுங்க. Tell them they are indebted. அப்ப யாதுமானவளுடைய அஸ்திவாரமே எங்க போடுறோம்? வீட்டுல பெற்றோர் மறுபடியும் சொல்ல வேண்டியது நன்றி கடன், செய்ததற்கு எல்லாம் நன்றி கடன். திரும்பி இந்த நன்றிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறதே இல்லை, வழக்கொழிந்து போன வார்த்தையா இருக்கு. இட் லுக்ஸ் as if it's outdated to thank a person. நபரிடம் நின்று நன்றி சொல்வதற்கு நமக்கு நேரம் இல்லாமல் இல்லை, மனமும் இல்லை, தேவையும் இல்லை என்று நினைக்க ஆரம்பிக்கிறோம். இதற்கு உங்ககிட்ட சொல்லணும். இதை போய் குழந்தைங்கிட்ட சொல்லுங்க, எந்த அளவுக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்று. ஒரு விமான ஓட்டி, அதுவும் என்ன என்றால் போர் விமான ஓட்டி. அந்த போர் விமான ஓட்டி ஒவ்வொரு நாளும் போர் விமானத்தில் ஏறி பயிற்சி எடுக்க வேண்டும். பயிற்சிக்காக அவர் வரும்பொழுதெல்லாம் அந்த விமானத்திலிருந்து சீருடை அணிந்த ஒரு நபர் இறங்கி வருவார். இறங்கி வரும்பொழுதெல்லாம் இவரை பார்த்து he will greet him. நான் இருந்தால் ஒரு வணக்கம் சொல்வேன், மேபி அவர் குட் மார்னிங் சொல்லி இருக்கலாம். ஆனா நம்மளுடைய இந்த போர் விமான ஓட்டி அதை பற்றி கவலைப்பட்டதே கிடையாது, அவரை பொருட்டாக நினைத்ததே கிடையாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த மனிதர் இறங்கி வரும்பொழுது ஒரு வணக்கம் சொல்லாமல் அவர் போனதே கிடையாது. இவர் அதை கண்டு கொண்டதும் கிடையாது. வாரங்கள் மாதங்கள் வருடங்களாக இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இவரும் நின்று நீங்கள் யார் என்று கேட்டதும் இல்லை, அவரும் நின்று நான் யார் என்று சொன்னதும் இல்லை. ஒரு நாள் என்ன ஆகிறது, அந்த விமானத்தில் ஏதோ ஒரு பழுது ஏற்பட வேறு வழி இல்லாமல் he has to jump out of it. ஒரு பாராசூட்டை பயன்படுத்தி கீழே இறங்கி விடுகிறார். அவர் தப்பித்து இறங்கியதே எல்லோருக்கும் அவ்வளோ பெரிய விஷயமாக இருக்கிறது. அதற்காக ஒரு விருந்து நடக்கிறது. எவ்ரிபடி இஸ் so happy that he has been so very fortunate. இவ்வளவு பேரதிர்ஷ்டம் செய்திருக்கிறீர்கள், உயிரோடு உங்களை பார்க்க கிடைத்ததே என்று எல்லோரும் அவரை கொண்டாடி கொண்டு, அவருக்கு கைகுலுக்கி கொண்டு, அவரோடு உணவருந்தி கொண்டிருக்கும் பொழுது அவரை கடந்து அதே சீருடை அணிந்த நபர் விருந்து நடக்கக்கூடிய இடத்தில் தாண்டி போகும்பொழுது இப்பொழுது அந்த விமான ஓட்டியால் அமைதியாக இருக்க முடியவில்லை. அவர் உடனடியாக எழுந்து இந்த நபரின் கைகளை பற்றி கொள்கிறார். இதுவரை பார்த்த போது கண்டுகொள்ளாமல் சென்ற விமான ஓட்டி மரணத்தின் பக்கத்தில் போய் நின்று மீண்டு வந்த பின்பு என்ன தோன்றியதோ தெரியாது, அவர் கையை பிடித்துக் கொள்கிறார். சொல்கிறார், தினமும் உங்களை பார்ப்பேன், தினமும் நீங்கள் எனக்கு ஒரு வணக்கம் சொல்லி செல்வதையும் பார்ப்பேன், ஆனால் ஒரு நாளும் உங்களை பொருட்டாக நினைத்தது கிடையாது. நீங்கள் யார்? தன் கையை மெதுவாக விடுவித்துக் கொண்டு அந்த சீருடையில் இருக்கக்கூடிய அந்த பணியாளர் சொல்வார், எனக்கு வேற எந்த வேலையும் கிடையாது. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் விமானத்தை எடுப்பதற்கு முன்பா I have to check whether the parachute is in working condition. நீங்கள் இறங்க வேண்டிய அந்த parachute ஒழுங்காக வேலை செய்கிறதா என்று பார்க்கக்கூடிய ஒரு வேலை மட்டும்தான் எனக்கு. அன்றும் அதை மட்டும்தான் செய்துவிட்டு வந்தேன். குழந்தைங்க கிட்ட சொல்லுங்கப்பா, there is somebody who is setting right our parachute every day. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நமது parachute so that we'll have a soft landing. மென்மையாக வந்து இறங்குகிறோம். அப்பொழுது திரும்பி பார்த்து நாம் நன்றி சொல்ல தொடங்கினால் இந்த ஆயுள் போதாது. நன்றி உணர்வு இல்லாத நபர்களுக்குள் யாதுமானவளால் இருக்க முடியாது. யாதுமானவள் என்பவள் பிரபஞ்சத்தின் சக்தி. ஆணாக யாதுமானவனாகவும் பெண்ணாக யாதுமானவளாகவும் அரங்கத்தில் உள்ள அத்தனை பேரும் யாதுமானவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நம்மை கடந்து போகக்கூடிய ஒவ்வொரு நபரும் ஏதோ ஒரு வினாடி தங்களை தாண்டி உங்களை நினைத்து உங்களுக்காக உதவி செய்கிறார்கள் என்றால் அது புன்னகையாக இருக்கலாம், ஒரு நல்வாழ்த்தாக இருக்கலாம், இல்லை புன்னகைய வெறும் தலையசைப்பாக இருந்தால் கூட போதும். when I was traveling in England, UKல தான் தெரியும், எதிரில் ஒரு வண்டி வரும்பொழுது அவரை அனுமதித்து பின் நாம் சென்றால் அடுத்த நிமிடம் ஒரு தேங்க்ஸ் ஒன்று கை காமிச்சிட்டு போவாங்க. மீண்டும் அவர்களை வாழ்க்கையில் நம்ம சந்திக்க போறது கூட கிடையாது. ஆனால் அந்த வினாடி நீங்கள் முன்னால் போங்கள், பின்னால் நான் வருகிறேன், உங்களுக்கு இடம் ஒதுக்கி விட்டு செல்கிறேன் என்று சொல்வதை விட மனித நேயம் வேறு எதுவும் கிடையாது. இதை குழந்தைகளுக்கு முதலில் சொல்ல வேண்டும். பெற்றோரின் கையில் பொறுப்பை ஒப்படைக்கிறேன். யாதுமானவள் பல்லக்கை யார் தூக்கினாலும் அதை தூக்க முடியும். நாங்கள் மட்டுமல்ல, பெற்றோரும் சேர்ந்து தூக்க வேண்டும். அடுத்த தலைமுறை பெண் குழந்தைகள் வீறு நடை போட்டு நடக்க வேண்டும். பாரதி சொன்ன நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, போலியோ ஒழிப்புக்கு மிகப்பெரிய நன்றி. இதற்கு அடுத்ததாக பெண் குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டிய இன்னொரு மிக நுணுக்கமான ஒரு விஷயம். நாங்கள் சந்தித்த போது அச்சப்பட வேண்டிய அளவிற்கு அந்த குழந்தைகள் மோசமானவர்களாக தெரியவில்லை. அவர்களுடைய கேள்வி பதில், the interactive session, that was the time I missed all the parents. பெற்றோர்களை எல்லாம் நான் உண்மையாகவே இவர்கள் இருக்க வேண்டுமே என்று நினைத்த நிமிடங்கள் அது மட்டும்தான். குழந்தைகள் உங்களை பற்றி ஒரு நாளும் புகார் சொல்லவில்லை. எல்லோருக்கும் அந்த சந்தேகம் வரும். கேள்வி பதில் பெற்றோரும் கிடையாது, ஆசிரியர்கள் மட்டும்தானே வந்து பேசலாம் என்று சொன்னால் 10 பருவத்து குழந்தைகள் பெற்றோரை பற்றி குற்றம் சொல்வதை தவிர அவர்களுக்கு வேறு எதுவும் தெரியாது. கண்டிப்பாக இல்லை. யூ கேன் ஃபீல் இம்மென்ஸ்லி ப்ரௌட் ஆஃப் யுவர் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ். ஒரு குழந்தை கூட தாய் தகப்பனை விட்டு கொடுத்தது கிடையாது சபையில். அவர்களுக்காக கை தட்டலாம், அவர்கள் இங்கே இல்லாவிட்டாலும் கூட.
திஸ் இஸ் த ப்ராப்ளம். என்ன, உங்ககிட்ட கைத்தட்டல் கேட்டு வாங்க வேண்டியிருக்கு, இல்லைன்னா மிரட்டி வாங்க வேண்டியிருக்கு. ஆனா குழந்தைங்க கிட்ட இதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்க அப்பாவும் அம்மாவும் சொன்ன அடுத்த நிமிஷம் என்ன தோணுமோ தெரியாது, கண்கள்லாம் நீர் கசி அப்படியே கைத்தட்டுறாங்க. நான் சொல்றேன், வீட்டுக்கு போய் நீ காலையில கோச்சிட்டு வந்திருக்கேன் இல்லையா, உங்க அம்மா கிட்ட கையை பிடிச்சு கண்ணை பார்த்து ஐ எம் சாரி அம்மா அப்படின்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லும் பொழுது கண் கலங்கி போறாங்க குழந்தைங்க. மேடைக்கு வரும்போது தேம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க குழந்தைங்க. எப்படியும் தண்ணீருக்கு பாட்டில் கையில வச்சுட்டே இருப்போம். அந்த தண்ணியை குடிச்சா கூட தண்ணி உள்ள போகுமே தவிர அந்த சோகம் உள்ள போகாது, அது இங்கேயே தான் இருக்கும். ஆனாலும் அழுகிய நிறுத்தாம ஏதோ இப்போ நீங்க பார்த்துருக்கலாம் அந்த ஐ திங்க் மட்டக்களப்பு அது வந்தாச்சான்னு எனக்கு தெரியல. பீப்புள் சே இட்ஸ் ஆல்ரெடி ஆன் இட்ஸ் அவைலபிள் இன் யூடியூப் அப்படின்னு. அதுல ஒரு குழந்தை வந்து நின்று சொல்கிறாள், என் தாயும் தந்தையும் தான் என் உண்மையான ஹீரோக்கள். கொழுந்து கிள்ளி என் அம்மா என்னை இந்த கல்லூரிக்கு அனுப்பி வைத்திருக்கிறாள். அப்போ நான் எல்லார்கிட்டையும் சொன்னேன், மலையகத்திலிருந்து வந்திருக்க கூடிய அப்போ நான் சொன்னேன், இஃப் யூ ஹேப்பன் டு சிப் டீ, யாராவது ஒருவர் உங்களுக்காக தேத்தண்ணீர் போட்டு கொண்டு வந்து தருவார்களே ஆனால் அவர்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு கோப்பையை வாயிடம் கொண்டு போகும்போது கண்ணை மூடி அதன் மனத்தை மட்டும் உள்ளே வாங்குவதல்ல. இட்ஸ் நாட் ஜஸ்ட் என்ஜாயிங் தி aroma, தி டேஸ்ட் அண்ட் தி கலர். பார்க்க வேண்டியதும் கொண்டாட வேண்டியதும் இன்னொன்று இருக்கிறது. எந்த 2 விரல்கள் இந்த கொழுந்துகளை கிள்ளியதோ என்று எனக்கு தெரியாது. அது எங்கே பதப்படுத்தப்பட்டதோ எனக்கு தெரியாது. எங்கே அது மீண்டும் ஒரு இட் ஹாஸ் பீன் பேக்கேஜ், யாரோ அதை இப்படிப்பட்ட ஒரு உருவத்திற்குள் அடைத்து அனுப்புகிறார்கள். அது கடைக்கு வருகிறது, கடையிலிருந்து வீட்டுக்கு வருகிறது, வீட்டிலிருந்து சமையல் கட்டுக்கு வருகிறது, இருந்த இடத்திலிருந்து ஒரு கோப்பை தேநீர் என்று சொன்னவுடன் ஏதோ 2 கால்கள் அதற்காக போகின்றன. மீண்டும் அதை சரி செய்து கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது ஏதோ நமக்கு we are entitled அப்படிங்கிற ஆட்டிடியூடோட. தட் இஸ் த மோஸ்ட் பெயின்ஃபுல் பார்ட். We think we are empowered. No, we are entitled. இதுக்கு ஒரு பெரிய சக்தியெல்லாம் தேவையில்லை. நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம பெரிய ஆள் இல்லை. எந்த கைகளோ அதை கிள்ள, அந்த கைகள் அதை கிள்ளினால் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு கல்வி கிடைக்கும். அதை அங்கிருந்து பதப்படுத்தி அனுப்பினால் மட்டும்தான் அந்த நபர் வீட்டு குழந்தைக்கு கிடைக்கும். அதனால தான் நான் சொன்னேன், somebody is setting right a parachute day in and day out. அப்போ ஒவ்வொரு உணவு பதார்த்தம் சாப்பிடும் பொழுதும் இதை செய்யும் பொழுது அந்த குழந்தை வந்து சொல்ற எங்க அம்மாவும் அப்பாவும் தான் எனக்கு உண்மையான ஹீரோ, இன்னைக்கு எனக்கு புரிஞ்சுது, நான் கண்டிப்பா அவங்களை கொண்டாடுவேன். ஸோ உங்களை கைத்தட்டுங்கள் நான் சொல்றேன் இல்லையா, யூ ஹவ் காட் தி பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் சில்ட்ரன் ப்ளீஸ். தங்கமான குழந்தைங்க. ஆமாம், 13-14 வயசுல கொஞ்சம் முரட்டுத்தனமா தான் இருக்கும். ஏன் நீங்க இல்லையா, நான் இருந்தது இல்லையா, நீங்களும் நானும் இருந்ததை அந்த குழந்தைங்க கிட்ட சொல்றதுக்கு பாட்டியும் தாத்தாவும் பக்கத்துல இல்லை. அவ்வளவுதானே, நம்ம எல்லாரும் இருந்திருக்கோம். என்னமோ நம்ம அவ்வளவு உத்தமர்களாக ஆகாயத்திலிருந்து இறங்கி வந்ததாக கதை சொன்னால் நான் சத்தியமாக நம்ப மாட்டேன். இல்லை, நம்ம எல்லாருக்கும் we all were bundle of all complexes. தாழ்வு மனப்பான்மையிலிருந்து எல்லா மனப்பான்மை அதெல்லாம் குழந்தைக்கு இருக்கும். ஆனா தோள் கொடுக்கணும், குழந்தைக்கு பக்கத்துல நிற்கணும். நீ யாதுமானவள்னு அந்த அம்மா சொன்னாங்கம்மா, நீ எல்லாம் தெரிந்த குழந்தைன்னு சொன்னாங்கடா, நீ பெரிய ஆள்னு சொன்னாங்கடா. அது மட்டும் இல்ல, உன் உள்ளங்கையை பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, இந்த உள்ளங்கையில ஓடுறது உன் எதிர்காலம்ங்கிற ரேகை இல்லைம்மா, இலங்கையினுடைய எதிர்கால வரைபடம் உன் உள்ளங்கையில ஓடுறதா அவங்க திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்காங்கம்மா. என்னடா இருந்தா இந்தியா இந்தியான்னு சொல்லு, இங்க இருந்தா இலங்கைன்னு சொல்லு. குழந்தை கையை பார்த்து ஜோசியம் எங்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க, நான் சொல்றேன் ஜோசியம். அந்த கையை பார்த்து சொல்றேன், இது மருத்துவராக மாறினால் எத்தனை பேருடைய வாழ்க்கையை காப்பாற்றப் போகிறது, இது ஒரு பொறியியல் வல்லுநராக மாறினால் எத்தனை பிரம்மாண்டமான பாலங்களையும் கட்டிடங்களையும் கட்டப் போகிறது, இது ஒரு விவசாய விஞ்ஞானி ஆனால் இலங்கையில் இனிமேல் உணவுக்கு இறக்குமதி செய்ய வேண்டிய தேவையில்லை என்ற நிலைப்பாடை அது எந்த கைகள் கொண்டு வந்து தரப்போகின்றன. ஆசிரியராக இருந்தால் எத்தனை குழந்தைகளுக்கு முதுகெலும்பு தரப்போகிறார் அந்த ஆசிரியர். யூ ஷுட் ஃபீல் வெரி வெரி ப்ரவுட் தட் யூ ஆர் அ பேரண்ட் ஆஃப் அ கிஃப்ட். வாராது போல் வந்த மாமணியை தோற்போமோ என்று சுதந்திரத்தை பற்றி பாரதி சொல்வான். எனக்கு என்னமோ ஒவ்வொரு வீட்டு குழந்தையும் வாராது போல் வந்த மாமணி. அந்த வயதுக்குரிய குறைகள் இருக்கும் கண்டிப்பாக. ஆனா அதை பொறுத்து போறதுக்கும் பார்த்து போறதுக்காக மட்டும்தானே. எனக்கு கேள்வி நேரம் அப்படிங்கும்போது யாராவது ஹவு டு கண்ட்ரோல் அவர் சில்ட்ரன் ஒரு கேள்வியை கேட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இத்தனை பீடிகை. சில்ட்ரன் ஆர் நாட் டு பி கண்ட்ரோல்ட், தே ஆர் டு பி கைடட். குழந்தைகளை எப்படி அடக்குவது, எதற்காக? யூ ஆர் நாட் அ ரிங் மாஸ்டர். குழந்தைகளுக்கு எப்படி முன்னுதாரணமாக இருக்கு, அதுக்கு தான் நான் சொன்னேன் நன்றியை உள்ள கொண்டு வந்து உங்களால் தர முடியும் அப்படின்னா. அடுத்தது கவனச்சிதறல் நிறைய இருக்கு குழந்தைகளுக்கு. அண்ட் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் தி சீனியர் ஜெனரேஷன். நாம தான் பண்ணினோம் கவனச்சிதறலுக்கு. நாம சொல்லலாம், அந்த காலத்தில் நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா, படிக்க சொன்னா படிப்போம், நிற்க சொன்னா நிற்போம், ஓட சொன்னா ஓடுவோம், எல்லாம் அப்படியே பண்ணோம். என்ன எவ்வளவு நல்லவங்களா இருந்தோம் தெரியுமா? ஆமாம், தடுமாறுவதற்கு வாய்ப்பு கிடையாது. உள்ளூருக்குள் எந்த மதுக்கடையும் இல்லாத போது நான் மது அருந்துவதே கிடையாது என்று சொல்வதில் எந்த பெருமையும் இல்லை. 1000 மதுக்கடைகளுக்கு நடுவில் இருந்தும் மது அருந்துவதில்லை என்பதுதான் உண்மையான சவால். இப்போ உங்க குழந்தைங்க அத்தனையும் அப்படிதான் உட்கார்ந்துருக்கு. They have got enough and more of distractions. ஒரு நல்ல விஷயத்தை மொபைல்ல பார்க்கும்போது கூட குப்பை வந்து கொட்டும். நமக்கே பயமா இருக்கும், ஒழுங்கா பார்த்துட்டு இருக்கோமே, திடீர்னு எங்கிருந்து வந்தது இது அப்படின்னு சொல்லி.
ஃபார்ச்சுனேட்லி we are so matured. அது குப்பைன்னு தெரியும் நமக்கு. குப்பையை ஒதுக்கணும்னு தெரியும். எப்படி ஒதுக்குறதுன்னு நமக்கு தெரியும். ஆண்டவனருளால வயசாச்சு. அந்த வயசுக்கு அது தெரியாது அம்மா. அது குப்பைன்னு தெரியாது, அது ஒதுக்கணும்னு தெரியாது. they are so curious. That is the moment you sit near the child. அங்கதான் இருக்கணும் பக்கத்துல. என் குழந்தை எதையும் என்கிட்ட மறைக்காது, என் குழந்தை எதையும் என்கிட்ட மறைக்காதுங்கிறது அப்பட்டமான போய். நம்பினா நல்லா தான் இருக்கு. நம்ம குழந்தை மறைக்கும். சில விஷயங்கள் வரும்போது அம்மாவும் அப்பாவும் அதை சொன்னா தாங்க மாட்டாங்கன்னு மறைக்கும். எதையும் தாங்குவேன் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க நண்பர்களாக மாறக்கூடாது, ஆனா நட்போட இருக்கணும். டோன்ட் பிகம் ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் ஸ்டே ஃப்ரெண்ட்லி. நண்பர்களாக மாறி போனீங்க அப்படின்னா அப்புறம் குழந்தைக்கு யார் அப்பா, யார் குழந்தையாக்கு அம்மா. தோல்ல கையை போட்டுக்கும் அடுத்த நிமிஷம். பட் பிகம் ஃப்ரெண்ட்லி so that the child will open out. இது யாதுமானவளுக்கு அந்த குழந்தைங்களுடைய அட்டென்ஷன் இல்லை. இப்ப இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அச்சம் என்னவாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா, look at the whole thing from his point of view. இந்த குழந்தை இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்ததே பெரிய விஷயம். பேர்னா அப்பவே இறங்கி ஓடி இருப்பான். Come on, they are not meant for this. அந்த குழந்தை பருவம் என்ஜாய் பண்றதுக்காக, ரைட்? So I again get back to this. குழந்தைக்கு தோளை கொடுத்து கையை பிடிச்சு உங்களால கூட்டிட்டு போக முடியும். உங்ககிட்ட உண்மையை உங்க குழந்தை சொல்லும் அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்லி ஸ்பிரிட் இஸ் சம்திங் இம்பரேட்டிவ். நிறைய தாண்டி வருவாங்க. அந்த 13-14 வயசுல உருவம் மாறும். அவங்களுக்கே அவங்க பெரிய ஆச்சரியமா மாறி போவாங்க. கண்ணாடி ஒரு தடவைக்கு 4 தடவை பார்க்க தோணும். மறுபடியும் கண்ணாடியை பார்க்கக்கூடிய பெண் குழந்தையை பார்க்கும்போது அப்பாவுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். என் குழந்தை வளர்ந்துட்டான்னு. அம்மாவுக்கு ரொம்ப பயமா இருக்கும். போதும் கண்ணாடி பார்த்தது போதும் போ அப்படிம்பாங்க. பையன் விசில் அடிச்சுட்டு நடக்கும்போது அம்மா ஆகாயம் பையன் வளர்ந்துட்டான்னு தோணும். அப்பா அவனை கொஞ்சம் அடக்கிவே, என்ன வீட்டுல விசில் அடிச்சுட்டு நடக்கிறான் இல்ல. பிகாஸ் யூ ஆல் ஹவ் கான் த்ரூ தட். அதை ஞாபகப்படுத்துறேன் அவ்வளவுதான். ஒரு யாதுமானவளை உருவாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கக்கூடிய நபர்கள் அந்த குழந்தைகளுக்கு தோள் கொடுத்து நிற்க வேண்டிய மிகப்பெரிய கட்டாயத்தை. கண்டிப்பாக தேவையில்லாத திரைப்படங்கள் எல்லாவற்றையும் பார்ப்பார்கள். கையில இருக்கக்கூடிய மொபைல்ல எல்லா குப்பையும் வந்து கொட்டுது. அடுத்த நிமிடம் நம்ம என்ன சொல்றோம்? we would like to disown them. எனக்கு அப்படி நிறைய பெற்றோர்கள் எங்கிட்ட வருத்தப்பட்டிருக்காங்க. நான் நினைச்சு கூட பார்க்கல, தேவையில்லாததெல்லாம் பார்த்துட்டு இருக்கான் இவன். பையன் சொல்லவே எனக்கு வெக்கமா இருக்கு. சரி, என்னன்னு சொல்லலாம்? பையன் சொல்ல வேண்டாம். அப்புறம் as I told you, எந்த குழந்தையும் உங்களுக்கு எதிராக இது வரைக்கும் ஒரு வார்த்தை சொன்னதில்லை. ஆனா எப்ப முடியுமோ அப்பெல்லாம் தாய் தகப்பன் கையை உதறி விட தயாரா இருக்கும். நீ என் பையனே இல்லை, என் பொண்ணே இல்லை, and you give the severe most punishment. பேச மாட்டேன், உங்ககிட்ட பேச மாட்டேன், இதுதான் சொல்றோம் நம்ம. ஆமாம், அப்படிதான் இருக்கும். என்ன பண்ணலாம்? நான் எப்பவும் இந்த மேடைக்கு வரும்பொழுது இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் லாசா ராமாமிர்தம், எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு தெரியாது, லாசாரா என்று சொல்வோம். அவரே லால்குடி சப்தரிஷி ராமாமிர்தம், ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் லிட்டரரி ஜாயன்ட்ஸ் ஆஃப் தமிழ். அவருடைய ஒரு அழகான உதாரணம் இருக்கும். லால்குடியில அவர் மகனையும் கூட்டிக் கொண்டு வரும்பொழுது அங்க இருக்கக்கூடிய குளத்தில் குளித்து விட்டு பெண்கள் எல்லாம் வருவாங்க. இந்த 13-12 வயது குழந்தைக்கு அவர்களை பார்க்க கூச்சமாக இருக்கும். நம்ம அதை ஒரு பொருட்டை எடுத்ததில்லை. அப்போ அவன் அப்பா கிட்ட அந்த குழந்தை சொல்றான், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, மனதுல தப்பா தோணுதுப்பா, நான் இனி வரலப்பா இங்கே. அப்பா அடுத்த நிமிடம் அரவணைத்து கொண்டு அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இதெல்லாம் சாதாரணம், வா, இந்த வயதை தாண்டிடுவேன், அப்பா கூட இருக்கேன் தானே, பத்திரமா கூட்டிட்டு போயிடுறேன். My only request is there a single father who has ever given confidence like this? எந்த தகப்பனாவது குழந்தையிடம் தோளை பிடித்து கொண்டு, அப்போதான் மேலுதட்டுல மீசை அரும்புது, குரல் மாற ஆரம்பிக்குது, பார்க்க நம்மளோட உயரமா போகக்கூடிய குழந்தை தோளை பிடிச்சுக்கிட்டு, பயப்படாதடா, அப்பாவும் தாண்டி வந்திருக்கேன் தங்கமே, மெதுவா கையை பிடிச்சிட்டு போயிடலாம் அம்மா. அப்படித்தானே ஒரு யாதுமானவனை உருவாக்க முடியும். அடுத்த நிமிடம் கையை உதறி என்ன, அடுத்த நிமிடம் அப்பாக்கள் சொல்லக்கூடியது, என்ன பையனை வளர்த்திருக்க, தனியா உட்காந்து எந்த பெண்ணும் வளர்க்கல. அப்போ ஒரே ஒரு விண்ணப்பம் மட்டும்தான் உங்ககிட்ட வரக்கூடியது. This is the moment when the child turns around. திரும்பி உங்ககிட்ட உதவின்னு கண்ணால கேட்கும் போது ஓடி போய் பக்கத்துல நின்று உதவி பண்ணுங்க. விடுதியில் படிக்கக்கூடிய குழந்தையை கூட அந்த பள்ளிக்கூடம் அனுப்பலாம். உங்க பையன் சரியில்லை, எதையோ தப்பா பண்றாரு, கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னா பக்கத்து வீடு என்ன சொல்லும், அடுத்த வீடு என்ன சொல்லும், அச்சப்படாதீங்க. நான் அம்மாவா இருந்தா கண்டிப்பா பக்கத்து வீடு கிட்ட அடுத்த வீடு கிட்ட போய் சொல்வேன். கொண்டு போய் விடுதியில விட்டோம், ஒண்ணுமே சாப்பிடல, இழைச்சு போயிட்டான், வீட்டுல இருந்தே படிக்கட்டும்னு சொல்லிட்டேன். ஆமா, என் குழந்தைக்கு பதிலாக எனக்கு அடுத்த வீடு பக்கத்து வீடு அவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்கிறத விட என் குழந்தை 10 வருஷம் கழிச்சு முழுமையான பிரஜையாக பெண்களை மதிக்கக்கூடிய குழந்தையாக மாறுறதுக்கு நான் என் குழந்தைகிட்ட நின்னே ஆகணும். I have to be very very supportive. அதுதான் சப்போர்ட் தி கேர்ள் சில்ட்ரன் அப்படின்னு சொல்றது கூட அதுதான். கேள்வி கேட்க வந்த குழந்தைகள் மழலை மாறாத குழந்தைங்க மாதிரி இருக்கு. அந்த குழந்தைகள் கேட்கக்கூடிய கேள்வி, ஏதாவது தப்பு பண்ணிட்டா அதுக்கப்புறம் யாரும் மன்னிக்கவே மாட்டாங்களா, அதுக்கப்புறம் எல்லாம் அதே தான் ஞாபகம் வச்சுட்டு இருப்பாங்களா? எங்களுக்கு தெரியும் அந்த மேடையில் அந்த குழந்தைங்க கேட்கும்போது நாங்க சொல்லக்கூடிய பதில், நினைச்சு அதையே ஞாபகம் வச்சுட்டு இருக்காங்க, வைக்கட்டும், நீ பாட்டுக்கு மேல போயிட்டே இருக்கணுமா, அன்னைக்கு அந்த தப்புன்னு சொல்லிட்டே இருக்காங்க. சொல்றதுக்காகவே ஆண்டவன் சில பேரை படைச்சு வச்சிருப்போம். அவங்க அந்த வேலையை ஒழுங்கா பண்ணட்டும். எதுக்காக படைக்கப்பட்டார்களோ, கொசுனா கடிச்சுதானே ஆகும், பக்கத்துல வந்து கொஞ்சம் முடியாது இல்லையா, அதனால அது கடிக்கும். அதற்காக விட்டுட்டு மேல போயிட்டே இரு. இந்த வார்த்தையை சொல்லணும். Children are going through very very difficult moments.
போதுமான குப்பையை கொண்டு வந்து நாம தான் கொட்டியிருக்கோம். எங்களுடைய மூத்த தலைமுறை காமராஜர் காலத்துல கண்டிப்பாக அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்ப வாய்ப்பு கிடையாது. எங்களுக்காக புத்தகங்களை கொண்டு வந்து கொடுத்தாரு. அவர் மட்டும் இலவச கல்வி கொடுக்கலன்னு இந்த மேடையெல்லாம் என் கண்ணுக்கு தெரியாத ஒன்றாக இருக்கும். ஆர் சீனியர்ஸ், எங்களுக்கு மூத்த தலைமுறை பார்த்து பார்த்து பக்கத்துல நின்று அண்ணாந்து பார்க்கக்கூடிய தலைவர்களாக வந்து நின்னாங்க. நாம என்ன பண்ணிருக்கோம்? திரும்பின பக்கம்லாம் தியேட்டர்ஸ், திரும்பின பக்கம்லாம் திரைப்படம், திரும்பின பக்கம்லாம் தேவையில்லாததை கொண்டு வந்து கொட்டினது 15 வயது குழந்தை அல்ல. வயது நபர் எழுதக்கூடிய கவிதைக்கு 45 வயது நபர் நடனம் அமைக்க 20, 30, 40 நடிகர்களும் நடிகைகளும் ஆட அரை இருட்டில் ஒரு அரங்கத்தில் ஒரு மனிதில் தோன்றக்கூடிய எல்லா அவலத்திற்கும் ஆளாகக்கூடியது அடுத்த தலைமுறை இருக்கக்கூடிய 13, 14 வயது குழந்தைகள். டேக் அப் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. லெட் அஸ் ஓன் அப். வாய மூடிட்டு அமைதியாக உட்காந்துருந்தோன்னா தப்பு பண்ணல இல்லை, தப்பு பண்ணியிருக்கோம். அதை ஒரு பெண்மணி வந்து நின்று அரங்கத்தில் சொல்கிறா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வில் ஹோல்ட் த ஹேண்ட்ஸ். குழந்தைங்க கையை பிடிச்சி மேலே கூட்டிகிட்டு போகிறது. இப்போ இந்த குழந்தைகளுடைய கவனச்சிதறல், how are we going to help them? இந்த டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய this has become a menace. பல நோய்களைப் போல 5 நிமிடம் கூட என்னால் தாக்குப்பிடிக்க முடியாது. பெரியவர்களுக்கும் அது இருக்குது தானே. நான் வருவதற்கு கொஞ்சம் காலதாமதமான போது அவங்கவுங்க கையில் ஒரு வெத்தலையில் சுண்ணாம்பு தடவுற மாதிரி வாட்ஸ்அப் தானே பார்த்துட்டு இருந்தோம். இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்க யாருன்னு கேட்டு தெரிஞ்சிட்டோமா? இல்லையா அம்மா? ஒவ்வொரு தீவும் தனியாக உட்காந்து உள்ளங்கைக்குள் இப்படியே தேய்ச்சி, இதுதானே ஒரு 5 வினாடி 5 நிமிடம் ஒரு க்யூவில் நம்மளால் நிற்க முடியாது. ஒரு ட்ரெயினுக்காக வெயிட் பண்ண முடியாது. அடுத்த நிமிடம் இதுக்குள்ளே வரும். திஸ் இஸ் ஆன் டிமாண்ட் டிஸ்ட்ராக்ஷன். இதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் டிமாண்ட் ஆன் டிமாண்ட் டிஸ்ட்ராக்ஷன். அடுத்த நிமிடம் கைக்கு இது வந்தாகணும் அப்படின்னு. இப்போ நமக்கே இவ்வளோ பலவீனம் இருக்கும்னா அடுத்த தலைமையில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு இன்னும் பலவீனம் அதிகமாக இருக்கும். ஏன்னா மொபைல் ஃபோனை பொறுத்த வரைக்கும் we are all just immigrants, they are natives. நாமெல்லாம் அடுத்த நாட்டுக்குள்ளே வந்தவங்க, அவங்க அதுக்குள்ளேயே பிறந்தவங்க. அப்போ உங்களுக்கு தெரியலன்னா கையில் கொடுத்தீங்கன்னா அடுத்தது எவ்ரிதிங் they will set it right. எத்தனை விதமாக அதை லாக் பண்ணி வைங்க, they know how to open it. ரைட்? சரி, அப்போ இன்னொன்று சொல்லிடுறேன். நான் எதுக்கு லாக் பண்ணுறோன்னு எனக்கு தெரியாது. கீப் யுவர் மொபைல்ஸ் க்ளீன். இதை விட நாகரிகமாக ஒரு விஷயம் சொல்ல முடியுமா? ஐ திங்க் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் would have understood. இல்லையா? எல்லாருக்கும் புரிஞ்சது தானே? இல்லை புரியாத மாதிரி பார்க்குறோமா? நீங்கள் புரியாத மாதிரி பார்க்குறீங்கன்னு எனக்கு புரியும். கீப் யுவர் மொபைல்ஸ் க்ளீன். குழந்தை வந்து உங்கள் மொபைலை தொடும்போது ஐயோன்னு ஓடி வந்து எடுக்கக்கூடாது. அம்மாவானாலும் சரி, அப்பாவானாலும் சரி. வீட்டிற்குள் அந்த அந்தரங்கத்திற்கு அனுமதி கிடையாது. யாதுமானவர்களாக குழந்தைகள் வளர்ந்து வர வேண்டும் என்றால், ஆரோக்கியமான சூழலை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால், ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. ஒரு குரு கிட்ட போய் ஒரு சீடன் கேட்டானா, உலகத்தின் மிகவும் வலிமையான வார்த்தை எது? அவர் சொன்ன பதில் அட்டென்ஷன். த மோஸ்ட் பவர்ஃபுல் வேர்ட் அட்டென்ஷன் அப்படின்னு சொன்னாராம். அவனுக்கு அது புரியலை. இல்லை 2 வார்த்தை கொடுங்களேன். அடுத்தது அவர் சொன்னார் அட்டென்ஷன் அண்ட் அட்டென்ஷன். இல்லை 10ல் 3 வார்த்தையாக சொல்லுங்களேன். அட்டென்ஷன், அட்டென்ஷன் அண்ட் அட்டென்ஷன். ஏன் இப்போ பேசும்பொழுது கூட எத்தனை கவனம் இதுக்குள்ளே வந்து விழுதுன்னு எனக்கு தெரியாது. குழந்தைங்களுடைய கவனச்சிதறலிருந்து குழந்தைகளை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால், யாதுமானவர்களாக வளரணும் அப்படின்னா பாதி வேலையை முடிச்சுட்டு போகிறது அனுமதிக்காதீங்க. இது அடுத்த ஒரு பெரிய பிரச்சனையாக ஆல் தி சைக்காலஜிஸ்ட் ஆர் ட்ரைங் டு டெல் யூ. ஒரு ஹோம்ஒர்க் பண்ணியாச்சு, ஒரு 10 நிமிஷம் இன்னும் பண்ணினா அதை முடிச்சிடலாம். எழுந்து போக அனுமதிக்காதீங்க. கூட வந்து உட்காருங்க. ஒரு வேலையை முடிக்கிறதுக்கான உதவியை செய்யுங்கள். என்ன காரணம்? நாளைக்கு ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகும்பொழுது ஒரு ப்ராஜெக்டை பாதி முடிக்கிறதுக்குள்ளேயே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இது பிடிக்கலமா நான் வந்துடுறேன், அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இது பிடிக்கலமா நான் வந்துடுறேன், இல்லை மேனேஜர்கிட்ட இது ஒன்றும் பண்ண முடியாது நான் வந்துடுறேன். இது அத்தனையும் இங்கே தான் க்ரூமிங் டேக்ஸ் பிளேஸ் ஹியர். சபாஷன் சொல்லுங்கள் ஒரு வேலையை முடிச்சுது அப்படின்னு சொன்னால். ஒவ்வொரு முறை வேலையை முடிக்கும் போதும் சபாஷன் சொல்லுங்கள். we need such children. இந்த கல்லூரிகளுக்கு போகும்பொழுது கூட நான் தான் சொல்கிறேன், we do not need engineering graduates. என்ஜினியரிங் கல்லூரிக்குள்ளே அது போய் சொல்லும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப கோவம் வரும். இண்டக்ஷன் ப்ரோக்ராம் முதல் நாள் வந்து நின்று இந்த பெண்மணி சொல்லக்கூடியது we don't need engineering graduates. அடுத்தது நான் சொல்வேன் we need engineers. we don't need medical graduates, we need doctors. we don't need law graduates, we need lawyers. we don't need teacher trainees, we need teachers. அந்த வருடங்கள் கழிந்து வரும்பொழுது குழந்தை முழுமையாக பூரணமாக ஒரு வேலையை தன் தோளில் தூக்கி கொண்டு நாட்டிற்காக களமிறங்க வேண்டும் என்றால் வீட்டிற்காக களமிறங்க வேண்டும். யாதுமானவர்களை உருவாக்கக்கூடிய தாய் தகப்பனுக்கு அடுத்து ஒரு விண்ணப்பம், அவர்களுக்குன்னு வீட்டில் ஒரு வேலை கொடுங்கம்மா, அவர்களுக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுங்க. உங்கள் அத்தனை பேரையும் அப்படி தானே வளர்த்துருப்பாங்க. அம்மா துணி துவைச்சு போட்ட காயப்பட்ட ஆட்கள் தானே, காய வச்ச துணியை மடித்து வச்ச ஆட்கள் தானே. அடுத்த நிமிடம் கேள்வி பதிலப்போ நாங்கள் சொன்னால் எங்கள் குழந்தைங்க கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு தூக்கிட்டு வராதிங்க. சொல்கிறமா கேட்குற மாதிரி நம்ம சொல்லலை, அவ்வளோதான். எல்லாம் ஏதோ ஒரு வேலையை கொடுங்க. வீடு குழந்தைக்கு ஒரு வேலையை கொடுக்கல அப்படின்னா நாட்டுக்காக அந்த குழந்தை ஒரு வேலையும் செய்யாது. வீட்டை நம்பி கொடுக்கலன்னா நாட்டை நம்பி கொடுக்க முடியாது.
அது எந்த நாடாக இருந்தாலும் சரி, அது பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, ட்ரெயின் them to do some work. அப்பாவுக்கு இந்த வேலையெல்லாம் இருக்குது, அம்மாவுக்கு இந்த வேலையெல்லாம் இருக்குது. குழந்தைகளாக இருப்பதே பெரிய வேலை அப்படிங்கிற ஒரு பிரமையை அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுத்தக்கூடாது. குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ஒரு பணி கொடுத்தே ஆகணும். சரி, அதுக்கு அடுத்தது ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் மறுபடியும் அதே தான் நான் சொன்னேன். குழந்தை பள்ளிக்கூடத்துலேருந்து வந்ததுக்கப்புறம் என்ன கேட்பீங்க? சாப்பிட்டியான்னு இல்லையா? அப்போ தானே வி பிகம் கம்ப்ளீட் மதர். முழுமையான தாய்மையே குழந்தை ஒரு வேளை சாப்பிட்டுதா என்று கேட்பதில்லை. அதை பற்றி பாட்டுகள் எல்லாம் வேற எழுதுவோம் நம்ம. அப்படிப்பா அம்மா நமக்கு என்ன பண்ண இல்லைப்பா, அப்படி இல்லை. ஒரு 1924 ஃபிசிக்ஸுக்காக நொபேல் பரிசு வாங்கின இசிடோ ஐசக் ரபாய் அவரை இன்டர்வியூ பண்ணுறாங்க, பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டி எடுக்கும்போது அவங்க கேட்குறாங்க, ஒரு நொபேல் பரிசு இதற்கு காரணம் யார்? எல்கேஜியில் ப்ரைஸ் வாங்கின அம்மா, 5ஆம் கிளாஸ் அம்மா, 10ஆம் கிளாஸும் அம்மா தான், A லெவல் முடித்தாலும் அம்மா தான். ஆனால் ஒரு நோபல் பரிசுக்கும் அம்மா காரணம்னு ஒரு நபர் சொன்னால் there is something really fascinating. அடுத்த நிமிஷம் அவங்க கேட்குறாங்க, அது எப்படி அம்மான்னு சொல்கிறீங்க? இல்லை, எங்கள் அம்மாவால் தான் நான் நோபல் பரிசு வாங்கினேன் ஃபிசிக்ஸில். என்ன காரணம்? அம்மா ரொம்ப படித்த மேதாவியாக இருக்கணும் இல்லையா, குழந்தை ஃபிசிக்ஸில் நோபல் பரிசு வாங்கணும்னா? இல்லை, அவர் சொல்கிறாரு, வீட்டுக்கு வந்த உடனே எங்கள் அம்மா உடனே ஒரு கேள்வி கேட்பாங்க, தேடி பாருங்க நான் சொல்கிறது உண்மையான்னு போய் தேடி பாருங்க. ரைட், இசிடோ ஐசக் ரபாய். அம்மா இஸி அப்படின்னு கூப்பிடுவாங்க. இஸி, வாட் குட் கொஸ்டின் டிட் யூ ஆஸ்க் டுடே? இன்னைக்கு ஸ்கூலில் உங்கள் டீச்சரை என்ன நல்ல கேள்வி கேட்ட? அம்மா தினமும் கேட்பாங்க. குழந்தை தினமும் அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். அதற்காக வகுப்பில் கவனிச்சே ஆகணும். வகுப்பில் கவனிச்சா கேள்வி கேட்கலாம், ஒழுங்காக கவனிச்சா நல்ல கேள்வி கேட்கலாம். அப்போது இன்னைக்கு என்ன நல்ல கேள்வி கேட்ட அப்படின்னு அம்மா கேட்கக்கூடிய அந்த உந்து விசை, அந்த ஊக்கம் தான் அந்த குழந்தை ஒவ்வொரு நாளும் நல்ல கேள்விகளை தேடி போக, நல்ல கேள்விகளுக்கு நல்ல பதில்கள் வர, நல்ல கேள்விகளும் நல்ல பதில்களும் சேர்ந்து ஒரு நபரை இன்னும் ஒரு விஷயத்திற்கு ஆழ்ந்து யோசிக்க உதவி செய்ய, ஒரு நோபல் பரிசு வாங்கும் அளவுக்கு ஒரு குழந்தையை உயர்த்திவிட ஒரு தாயால் முடியும். அவள் கேட்கும் கேள்விகளால் மட்டும்தான் அது முடியும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தை வந்த உடனே அடுத்த நிமிஷம் கேளுங்க, என்ன பண்ணின, இன்னைக்கு யாருக்கு உதவின, இன்னைக்கு யார்கிட்ட இருந்து உனக்கு பாராட்டு கிடைத்தது, என்ன நல்ல கேள்வி கேட்டு, என்ன புதிதாக கற்றுக்கொண்டு, போமா உனக்கு வேற வேலை கிடையாது அப்படின்னு சொன்னா கூட சொல்லுங்க, அம்மாவுக்கு இதுவும் சேர்ந்து தாண்டா வேலை, இதுவும் சேர்ந்து தான்மா அம்மா, இதுவும் சேர்ந்து தானே அப்பா. இப்படித்தான் நம்பிக்கையை பெற்றாகணும். பேரண்ட் ஷுட் பி ட்ரஸ்ட் வர்தி. இதுக்கப்புறம் அந்த குழந்தை உங்ககிட்ட எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ளும். தன் அச்சங்களை பகிர்ந்து கொள்ளும், ஐயங்களை பகிர்ந்து கொள்ளும், சந்தேகங்களை பகிர்ந்து கொள்ளும், தன் வேதனைகளை பகிர்ந்து கொள்ளும். சொன்னால் உனக்கு புரியாதுமா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போல அவமானப்படுத்தக்கூடிய வார்த்தை தாய்மைக்கு வேற எதுவுமே கிடையாது. நான் சொன்னால் உனக்கு புரியாதுப்பா, நான் சொன்னால் உனக்கு புரியாதுமா, என் பிரச்சனைகள் உனக்கு புரியாதுமா அப்படின்னு சொன்னால் குழந்தை கையை பிடிச்சி கண்ணை பார்த்து சொல்லுடா, புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறேம்மா. ஐ பிலாங் டு an entirely different era. ரொம்ப கடினமான வாழ்க்கைக்குள்ளே போயிட்டுருக்காங்க குழந்தைங்க. நீங்களும் நானும் கையை உதறி விட்டுட்டோன்னா, உதறி விட்ட கையை பிடிச்சிக்க உலகத்தில் நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் ஆகட்டும், டீச்சர்ஸ் ஆகட்டும் கேட்கும் பொழுது ட்ரக் அடிக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது எல்லாரும் சொல்லக்கூடியது. வேற்று கிரகத்திலிருந்து யாரும் கொடுக்கல இல்லையா? இல்லை தானே? இப்போத்தானே குழந்தைக்கு நாம் வேணும், இப்போத்தானே குழந்தை கையை நாம் பிடிச்சிக்கணும், இப்போத்தானே நீ என் குழந்தைன்னு சொல்லணும். அவையத்து முந்தி இருப்ப செயலுக்கு மட்டும் இல்லைப்பா தாய் தகப்பன், அருகில் உட்கார வச்சு தோளில் சாச்சிட்டு நான் இருக்கேன்னு சொல்றதுக்கும் தாய் தகப்பன் வேணும். எல்லாவற்றிலும் அவையத்து முந்தி இருப்ப செயல், இவன் தந்தை என்னோற்றான் கொல்லணும் சொல், அதையும் தாண்டி வாழ்க்கை இருக்கு. குழந்தைங்களுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு. கையை பிடிச்சி வா, நான் அம்மா இருக்கேன் பயப்படாது, அப்பா இருக்கேன் பயப்படாது. அன்பை விட பெரிய போதை உலகத்தில் உண்டா என்ன? அது கிடைக்காம போகத்தானே வேற ஏதோ ஒரு போதைகிட்ட சாயிரும். அப்போ அந்த அன்பை கொடுக்குறோம். ஆனால் அந்த அன்பு அப்படிங்கிறது செல்லம் அல்ல. மாட்டேன், நோ நோ அப்படின்னு கண்டிப்பாகவும் சொல்ல ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் தெரியணும். கண்டிப்பாக சொல்லணும், கடினமாக அல்ல. இட் வில் பி a strong no, it will be a definite no, but certainly not a hurtful no. மனதை காயப்படுத்துகிற மாதிரி இல்லை. சொல்கிறாங்க, குழந்தைக்கு எங்கள் கவலை தெரியாமல் வளர்க்குறேன், எங்கள் பிரச்சனை தெரியாமல் வளர்க்குறேன். சரி, அப்போ உங்கள் பிரச்சனையை பக்கத்து வீட்டு குழந்தைய கூப்பிட்டு சொல்ல போகிறீங்களா என்ன? எனக்கு கிடைக்காததெல்லாம் என் குழந்தைக்கு கிடைக்கணும். சரி, அப்போ உங்களுக்கு கிடைச்சதை யாரு கொடுக்க போகிறீங்க? உங்கள் மூத்த தலைமுறை பொறுமை கொடுத்தது, அன்பு கொடுத்தது, பகிர்ந்து கொள்வது கொடுத்தது, அக்காமடேட் எப்படி பண்ணிக்கிறதுன்னு சொல்லி அதெல்லாம் கொடுக்காம சைக்கிள் ஓட்டினவங்கெல்லாம் பைக் வாங்கி கொடுத்தா பெரிய அப்பா அம்மா ஆயிடுவோமா? தெரியல எனக்கு. அரசு பள்ளியில் படித்த குழந்தைய ஒரு பப்ளிக் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டால் பெரிய அப்பா அம்மா ஆயிடுவோமா? இல்லை. தாய்மை பெற்றோர் அப்படிங்கக்கூடிய எல்லாவற்றிலும் என்ன கொடுக்குறோங்கிறது இல்லை. ஆர் யூ அவைலபிள் ஃபார் தி சில்ட்ரன்? குழந்தைக்கு பக்கத்தில் இருக்கோமா? ஒரு ஆசிரியராக மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஆர் யூ அவைலபிள்? இல்லை, தொடர்பு எல்லைக்கு வெளியிலேயே தான் எப்பவும் இருக்கோமா? அது ஏதோ ஃபோன் பண்ணி யாராவது கிடைக்கலன்னா அவர் தொடர்பு எல்லைக்கு வெளியிலே இருக்கிறார். வீட்டுக்குள்ளேயே தாயும் தகப்பனும் தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிறோம். ஸ்டாண்ட் பை தெம். அதுக்கு அடுத்து வரக்கூடியது இந்த கம்பேரிசன். குழந்தைங்க இருந்தால் கை தட்டுவாங்க, ஆனால் பக்கத்தில் அப்பா அம்மா இருந்தால் கையை தட்டாமல் இருப்பாங்க. தட்டலாம்.
ஏன்னா நான் யாதுமானவர்களை உருவாக்கணும் இல்லைப்பா. ஜீம் பூம்பான்னு யாதுமானவர்கள் வருவார்களா அம்மா? இல்லை இல்லையா? ஒன் மேன் ஆர்மி மாதிரி நான் நின்றுட்டு இருக்கேன், மேடம் கொண்டு நிற்கிறாங்க, எல்லாம் நிற்கிறோம், எங்களால் முடிஞ்ச அளவு தூக்குறோம். தூக்கி போட்டதுக்கப்புறம் தோல் மறுபடியும் இறங்கி போயிடுது, மறுபடியும் பிடிச்ச அளவுக்கு தூக்குறோம். ஒரே ஒரு முடிவு மட்டும்தான், லட்சம் குழந்தைங்களை சந்திக்கிறது இல்லை. 10 வருடம் கழித்து இந்த மேடைக்கு இது இந்த ஒரு 25ஆம் தேதி இல்லையா, 25 பிப்ரவரி மாதம் 2024 நிற்கிறேன். 25 பிப்ரவரி மாதம் 2034 இதே இந்திய துணை தூதரகம் இங்கே பேசுவதற்காக அழைக்கணும் அப்படின்னு சொன்னால் அது உங்கள் பேரனாவோ பேத்தியாவோ மேடையில் இருக்கணுமே தவிர இந்தியாவிலேருந்து புறப்பட்டு வந்த பெண்மணியாக இருக்கக்கூடாது. ஒன் ஆஃப் யுவர் சில்ட்ரன் ஷுட் கம் ஹியர். அதுக்கு ஒரு பொன்னாடை வேணும், ஒரு பூங்கொத்து வேணும், ஒரு மலர் மாலை வேணும். அப்படின்னா டு நாட் கம்பேர் த சில்ட்ரன். உங்ககிட்டயே உங்கள் வீட்லேயே 2 குழந்தைகள் இருந்தாலும் சரி, குழந்தைகளை தயவு செஞ்சு ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். நம்ம எல்லாரும் அந்த அனுபவிச்சு தான் வந்திருக்கோம். 5 குழந்தைங்க இருக்கக்கூடிய வீட்டில் அண்ணா ரொம்ப அதி உத்தமராக இருக்கலாம், கடைசி குழந்தை ரொம்ப சுட்டியாக இருக்கலாம், நடுவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் யார் கவனிப்பும் இல்லாமல் போகலாம். த மிடில் பார்ன் ஹவ் காட் அ டெஃபினெட்லி டிஃப்ரெண்ட் ஃபேட். அவங்களுக்குன்னு தனியான இது இருக்கும். ஆனால் இந்த குழந்தைகளை ஒப்பிட்டு காண்பிக்கும் போது மேடைக்கு வந்து பல நேரங்களில் குழந்தை வருத்தப்படுவது ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். தே கம்பேர். யாரோட அப்படின்னா வீட்டுக்கு வரக்கூடிய ஃப்ரெண்டோட கம்பேர் பண்ணுறாங்க. அப்புறம் சித்தி பொண்ணு அத்தை பையன் எல்லாரோடையும் கம்பேர் பண்ணுறாங்க. அந்த மார்க் வாங்கி நீ ஒன்றால் வாங்க முடியாதா, இந்த மார்க் வாங்கி நீ ஒன்றால் வாங்க முடியாதான்னு. இல்லை, எல்லா குழந்தைகளும் தனித்துவமான குழந்தைகள். கம்பேர் பண்ணும்போது யூ ஹர்ட் தெம். ஒரு 4 நாளைக்கு முன்னால் ஒரு குழந்தை கண் கலங்கி எத்தனை செய்தாலும் என் தாயும் தகப்பனும் ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் அப்படின்னு கண் கலங்கின போது நான் சொன்னேன், திரும்பி வீட்டுக்கு போய் இந்த கேள்வியை கேட்டேன்னு சொல்லு, கையை பிடிச்சி அப்பா அம்மா கண்ணை பார்த்து சொல்லு, என்னை யாரோடது ஒப்பிட்டு காமிச்சிங்கன்னா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லு அம்மா. அவங்களுக்கு தெரியலடா, அது உன்னை ஏதோ ஊக்குவிக்கிறதா நினச்சிட்டு இந்த மாதிரி காயப்படுத்திடுறாங்க. இப்போ முடிவெடுத்துக்கோங்க. எந்த காரணம் கொண்டும் மேபி ஐ ஈவன் டோல் தம், ஒரு ஆங்கிலத்துறை பேராசிரியராக இருக்கிறதுனால எனக்கு பிடிக்காதது அப்படின்னு எதையாவது எடுத்தேன்னா டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் எனக்கு பிடிச்சதே கிடையாது, ஒரு நாளும் பிடிச்சது கிடையாது. அலோவ் குட் டு பி குட், லெட் பெட்டர் பி பெட்டர், லெட் பெஸ்ட் ரிமைன் பெஸ்ட். ஏதோ சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஒப்பிட்டு பார்த்து குழந்தைகள் மனதை காயப்படுத்துகிறோம். இல்லை, அடுத்தது எல்லாமே அழகாக இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு பிம்பத்தை குழந்தை மனதுக்கு கொண்டு வாங்க. எப்போ குழந்தை மனது நொந்து போகும் தெரியுமா? பள்ளிக்கூடத்தில் ஆசிரியரை பெரிய ஆளாக நினச்சிட்டு இருக்கும்போது வீட்டில் when parents criticize the teachers, let us make a solemn promise. ஆசிரியர் மேல் உங்களுக்கு 1000 குறைகள் இருக்கலாம், குழந்தை முன்னால் கூறுவது தவறு. அதே மாதிரி குழந்தைகள் மேல் ஆசிரியர்களுக்கு 1000 கோபம் இருக்கலாம், ஆனால் பெற்றோரை குறை சொல்வது குழந்தை முன்னால் சொல்வது தவறு. உங்களுக்கு அது புரியலை. இட்ஸ் அ வெரி டெலிகேட் சைக்காலஜி. உங்கள் டீச்சருக்கு ஒன்றும் தெரியாது போ அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் டீச்சர் மேலே இருக்கிற மரியாதையில் குறையும், உங்கள் மேலே இருக்கிற மரியாதை குறைஞ்சி போகும். நான் ஆஹா என்று அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு நபர் ஒன்றுமே தெரியாது என்று வீட்டில் சொன்னால் அந்த நபர் மேலே இருக்கக்கூடிய மரியாதை குறைந்து போகும். இந்த முக்கோணம் மிக அழகான முக்கோணம். ஆசிரியர்கள் ஒரு பக்கம், குழந்தைகள் ஒரு பக்கம், பெற்றோர் ஒரு பக்கம். பார்த்துருப்பீங்க இந்தியாவில் இன்சூரன்ஸ் பாலிசியில் பார்த்தீங்க அப்படின்னா எல்ஐசியில் இப்படி இருக்கும், கை நடுவில் ஒரு தீபம் எரியும். இந்த பக்கம் பெற்றோர், இந்த பக்கம் ஆசிரியர். நடுவில் இருக்கக்கூடிய இந்த விளக்கு அணைந்து போய்விடாமல் கொஞ்சம் காலம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் கையை எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ரொம்ப பக்கத்தில் போனால் கை சுட்டுடும். அதனால் கையை தைரியமாக தாராளமாக எடுத்துடுங்க. குழந்தைங்க வளர்ந்ததுக்கப்புறமும் கால் தரையில் முட்டுற வரைக்கும் வளர்ந்ததுக்கப்புறம் தூக்கி இடுப்பில் வச்சுட்டு நடக்கக்கூடாது. விலகிக்கோங்க. விலகிறதுக்கும் ஒரு பக்குவம் வேணும். விலகினதுக்கப்புறம் அந்த குழந்தை அதுக்கு தெரியும், அது இனி புயல்லையும் எரியக்கூடிய விளக்காக இருக்கும், பெருமழையிலும் எரியக்கூடிய விளக்காக இருக்கும். என்ன காரணம்? எப்படி எரிவது என்று சொல்லிக் கொடுத்தாகிவிட்டது. திரி இருக்கிறது, எண்ணெய் இருக்கிறது, எரிவது மட்டும் போதாது, எரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற 1000 விளக்குகளை ஏற்றுவது எப்படி என்றும் குழந்தைக்கு சொல்லாகிவிட்டது. அடுத்த தலைமுறைக்கு வரும்போது அதை ஏற்றுவது. அப்புறம் நடத்திக்கோங்க, கையை எடுத்துக்கோங்க. பட் திஸ் கம்பேரிசன் கில்ஸ் த ஸ்பிரிட். இட் கில்ஸ் த ஸ்பிரிட். ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு குறைகளோடைய தானே இருக்கும். நம்ம எல்லாம் இந்த 99 கிளப்பை சேர்ந்த நபர்கள் கேட்டிருப்பீங்க. வி ஆல் பிலாங் டு த 99 கிளப். அது என்ன மேம் 99 கிளப்? நாங்கள் எத்தனையோ கிளப் இல்லை. ஒரு ராஜா அவர் போகும்போது பார்த்தா ஒரு சின்ன குடிசையில் சந்தோஷமாக ஒரு ஆள் பாடிட்டு இருக்கான். அவரால் தாங்கவே முடியல. பாடுறது தாங்கிறது வேற, சந்தோஷமாக பாடுறது தாங்க முடியல அவரால். அது எப்படி தலைக்கு மேலே இவ்வளோ கவலைகளோடு இருக்கேன், அவன் மட்டும் இவ்வளோ சந்தோஷமாக என்னுடைய பிரஜை வீட்டை பார்த்தா, குடிசை வீடு பார்த்தாலே தெரியும் 10 இடத்துல ஒழுகும் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது மழை எத்தனையுமே வீட்டுக்குள்ளே தான் பெய்யும் போல இருக்குது. அப்படி இருக்கக்கூடியது முன்னால் ஒன்றும் கிடையாது. ஒரு சின்ன கயிற்று கட்டியில் போட்டுட்டு அவனாச்சும் அவன் மனைவியாச்சு, காலடியில் 2 குழந்தைகளாச்சு, ஓரத்தில் மிச்சமான சாப்பாடு சாப்பிட்றதுக்காகவே இருக்கக்கூடிய ஒரு நாயாச்சு, வாய் கொப்பளிக்கக்கூடிய தண்ணிக்காக ஒரு மரம் அங்கே வளர்ந்துருக்கு. இது அத்தனையும் வச்சுக்கிட்டு இவ்வளோ சந்தோஷமாக ஒருத்தன் உட்காந்துருக்கான். அப்படிங்கும்போது வந்து மந்திரி கிட்ட சொல்கிறாரு, என்னமோ தப்பு, ஐ டு நாட் நோ வை ஹி இஸ் ஸோ ஹாப்பி. இல்லை, ஏதோ தப்பு. அப்போ அவர் சிரிச்சுட்டே சொல்கிறார், ஒன்றும் இல்லை மன்னா, 99 அந்த சங்கத்தின் அங்கத்தினராக மாற்றி விடலாம் பாருங்கள். எப்படி மாற்றுவீங்க? ஒன்றும் இல்லை, பொறுமையாக இருங்க, அவ்வளோதான். மன்னன் கிட்டேருந்து ஒரு 99 பொற்காசுகளை வாங்கி கட்டி அவன் வீட்டு வாசலில் போட்டாச்சு.
எடுத்து பார்க்குறான் 99 இருக்குது. அதுக்கப்புறம் அவன் சந்தோஷம் போயிடுச்சு. அந்த மிச்சம் ஒன்று எங்கே போச்சுன்னு தெரியல. நம்ம எல்லாம் அதனுடைய அங்கத்தினர்கள், வாழ்நாள் அங்கத்தினர்கள், ஒழுங்காக சந்தா கட்டக்கூடிய அங்கத்தினர்கள். நாம் எல்லாம் ஆண்டு சந்தா கட்டவில்லை, ஆயுள் சந்தா கட்டினாம. வேர் இட் த ஒன் கோ? அது எங்கே போச்சு? அந்த ஒன்று எங்கே காணாமல் போச்சு? அந்த ஒன்று எங்கே காணாமல் போச்சு? அதுக்கப்புறம் அவன் சிரிக்கிறதே விட்டுட்டான். இல்லை, நம்ம அப்படி வந்தது 99 மார்க், மிச்சம் ஒன்று எங்கே காணும்? இதே எங்கே காணும்? இல்லாமல் போனதை பற்றி வருத்தப்படத்தான் நம்ம இருக்கிறோமே தவிர இருப்பதை கொண்டாட நம்மால் கண்டிப்பாக முடியாது. கண்டிப்பாக முடியாது. பெரிய மனசு வேணும். பாது குழந்தைகிட்ட படிக்க வேண்டியது அதுதான் எல்லா இடத்துலையும் திருப்பி சொல்லக்கூடியது. குழந்தைகள் அளவு இறங்கி போய் பேசாதீர்கள், குழந்தைகள் அளவு உயர்ந்து வந்து பேசுங்கள். அவ்வளோ உயரத்தில் இருக்காங்க, நமக்கு தெரியல. நம்ம இறங்கி இறங்கி குழந்தை இறங்கிடுச்சுன்னு நினைக்கிறோம். ஒரு வழிப்போக்கன் உட்காந்துருக்கக்கூடிய ஒரு குழந்தை, ஒரு சின்ன ஆட்டிடையன், அவனுக்கு என்ன தெரியும்? ஷெப்பர்ட் பாய். அவன் அங்கே உட்காந்துருக்கக்கூடிய ஆட்டிடையன் மரத்தடியில் ஆனந்தமாக உட்காந்துட்ருக்கான். முகத்தில் அவ்வளோ பெரிய புன்னகை, கையில் ஒரு குழல் இருக்குது. அவன் அது வாசித்தா ஆனிரைகள்லாம் அவங்ககிட்ட வந்து நிற்கும். பொழுது இப்போ தான் விடிஞ்சு மேலே சூரியன் வரப்போகிறான். வழிப்போக்கன் அந்த பையன்கிட்ட வந்து கேட்குறாரு, இந்த நாள் எப்படி இருக்கும்? வெயிலாக இருக்குமா? கடுமையான வெயிலாக இருக்குமா? இல்லை மென்மையான வெயிலாக இருக்குமா? காற்றடிக்குமா? மழைக்கான சாத்தியம் உண்டா? ஏதோ வானிலைக்கான அந்த மையத்திடம் கேட்க வேண்டிய எல்லா கேள்விகளையும் இந்த குழந்தைகிட்ட அவர் கேட்குறார். How will the day be? குழந்தை கொஞ்சம் கூட சலனமே இல்லாமல் சிரிச்சுட்டு அந்த பையன் சொல்கிறான், இட் will be as beautiful as you want it to be. எவ்வளோ அழகாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ அழகாக இருக்கும். இது ஒத்துக்க முடியாது இல்லையா? நம்ம வயதில் பெரியவர்கள் உண்மைகளை ஒத்துக்க முடியாது. அடுத்த நிமிஷம் அவன் கேட்குற, ஹவு டு யூ நோ தட்? உனக்கு எப்படி தெரியும்? இப்போ பதில் சொல்கிறான், எனக்கு ஒன்று தெரியும், நான் கேட்ட மாதிரியெல்லாம் எல்லா நாளும் இருக்காதுன்னு தெரியும். அதனால் ஒரு நாள் எப்படி வந்தாலும் அதை அனுபவிக்கிறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால் the day will be beautiful. இது சொல்லிக் கொடுங்க, இது சொல்லிக் கொடுங்க. Be eternally thankful for every little gift you get. சரியா சாப்பாடு ஜீரணமாச்சா? தேங்க்யூ தெய்வமே. இல்லை காலையில் சாப்பிட்டதே மத்தியானம் வயிறு சரியில்லையா, அடுத்த நாள் காலை வரைக்கும் இதுவே போதும்னு தோணுதா? ரொம்ப கஷ்டம். ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலுக்கு போகும்பொழுது கோயம்புத்தூரில் அந்த டாக்டர்ஸ் வந்து கேட்குறது 4 கேள்வி தான். அத்தனை காசை கொடுத்துருக்கோம், ஆனால் 4 கேள்வி தான் கேட்பாங்க. என்ன 4 கேள்வி? தூங்கினீங்களா? சரி, ஏன்னா தூங்கினோன்னு நினைக்கிறோம், நமக்கு தெரியாது. இப்போ படுக்கையில் படுத்து எழுந்திரிச்சா தூங்கினதா கணக்கு. சரி, அதற்கப்புறம் பசி இருக்கா? கண்டிப்பாக. அதுக்கு அடுத்தது யூரின் மோஷன் எல்லாம் சரியாக போச்சா? போச்சு. சரி, எழுந்திரிச்சு போயிடுவாங்க. நம்ம இல்லை, எனக்கு முழங்கால் வலிக்குது, எனக்கு முதுகு வலிக்குது, இதனாலும் ஒழுங்காக இருக்குல்ல, மற்றதெல்லாம் தன்னை போல் சரியாயிடும். ஏன்னா இந்த 4ஐயும் நம்ம இது வரைக்கும் கொண்டாடினதே கிடையாது. யூ ஹவ் நெவர் அப்ரிஷியேட்டட் தட் யுவர் பாடி ஃபங்க்ஷன் ஸோ பியூட்டிஃபுல்லி. காலையில் சாப்பிட்டா மத்தியானம் பசிக்குதா? நன்றி தெய்வமே, ஜீரணம் ஆகுது உணவுன்னு பேர். மத்தியானம் சாப்பிட்டா ஈவினிங் டீக்காக தவிக்கிறீங்களா? தேங்க்யூ காட். இரவு வேண்டாம், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு ஒரு நாளைக்கு இருந்தாலும் அடுத்த நாள் அதையும் சேர்த்து சாப்பிடுகிறீங்களா? டோன்ட் வரி, யூ வயர்ட் தட் வே. உங்களை அப்படிதான் ஆண்டவன் படைச்சிருக்கான். ஏதோ பக்கத்தில் இருக்கிறவங்க பட்னியாகவே கிடந்து காற்றை சுவாசித்து கொண்டு காற்றை சாப்பிட்டு கொண்டு நடக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக நாம் அந்த கஷ்டத்துக்குள்ளே போக வேண்டாம். நமக்கு என்ன விதிச்சிருக்கோ அது கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ஆண்டவன் ரொம்ப அக்கறையோட நிறைய அரிசியில் நம்ம பேரை எழுதியிருக்காரு. அதனால் என்னுடையது உன்னுடையது எல்லாவற்றையும் சேர்த்து சாப்பிடக்கூடிய ஆட்களாக இருக்கலாம். அப்போது அன்றாடம் பசிக்கிறது பெரிய புண்ணியம், தாகம் எடுக்கிறது பெரிய புண்ணியம், கண்ணும் காதும் ஒழுங்காக வேலை செய்யக்கூடியது மிக மிக பெரிய புண்ணியம். இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணுறோம்? கம்பேரிசன் வரும்பொழுது குழந்தைக்கு தாழ்வு மனப்பானை தன்னை போல வரும். நான் கர்ம வீரர் காமராசரை பற்றி சொன்னோம் இல்லையா? கல்வி கொடுத்த கர்ம வீரர் காமராசரை பற்றி சொன்னேன் இல்லையா? சீருடைன்னு கொண்டு வந்ததே அவர் தான். பள்ளி சீருடைன்னு கொண்டு சொல்லி கொடுங்க குழந்தைங்க கிட்ட. சாப்பிட்ற நேரத்தில் இதெல்லாம் பேசுங்க. பள்ளி சீருடைன்னு கொண்டு வந்தது. பக்கத்தில் பட்டாடை அணிந்து கொண்டு பணக்கார குடும்பத்திலேருந்து உட்கார்ந்துருக்க குழந்தை இருந்தால் அதே வகுப்பில் பருத்தி ஆடை அணிந்து கொண்டு, இல்லை பாவாடை வெளிரி போச்சு அப்படின்னா அந்த பாவாடையை உல்ட்டா பண்ணி மறுபடியும் அதையே கட்டிட்டு வரக்கூடிய எங்கள் காலகட்டத்திலலாம் பார்த்தா தெரியும். முழங்கால் வரைக்கும் ஒரு கலர், அப்புறம் ஒரு ஒயிட் பேட்ச், அதுக்கப்புறம் அதே மாதிரி வரும். என்ன காரணம்? 11th ஸ்டாண்டர்ட் வரும்போது கொஞ்சம் உயரம் வைப்போம். அதற்காகலாம் புதுசாக தைக்க முடியாது, இது போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போதுமானதாக இருந்தது. யாரும் கிண்டல் பண்ணலை, டீச்சர்ஸ் கிண்டல் பண்ணலை. அப்போ கர்ம வீரர் காமராசர் தான் முதல்ல நினைச்சாரு, பள்ளி சீருடைன்னு ஒன்று கொடுப்பா, எந்த வீட்டு குழந்தையானாலும் ஒரே மாதிரி உடை போட்டு உட்காரட்டும். பிகாஸ் யூ வில் ஃபீல் ஹர்ட். இப்படி பாடத்தை பார்ப்போம், ஆசிரியர் பார்ப்போம், பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டாடையை பார்ப்போம், முடிஞ்சால் 2 விரலை வச்சு அது எப்படி இருக்குன்னு தொட்டு பார்ப்போம், அதனுடைய வழுவழுப்பை பார்ப்போம், மீண்டும் கைகள் திரும்பி வரும், நம்ம உடை மேலே தேய்ச்சி பார்க்கும், ஒரு நீண்ட பெருமூச்சு வரும். அதுக்கப்புறம் படிப்பு ஏறாது தலைக்குள்ள. வயிறு காஞ்சிருக்கும் போது தெய்வம் மட்டும் இல்லை, கல்வியும் வராது. அதனால் மதிய உணவுன்னு ஒன்று கொடுத்தாரு. சாப்பிட்டுட்டு ஓடினாலும் பரவாயில்ல, அது வரைக்கும் உணவுக்காக தான் உட்காந்துருப்பேன் இல்லையா? யூ கேனாட் டீச்
ரிலிஜன் டு எம்டி பெல்லிஸ் மட்டும் இல்லை, யூ கேனாட் டீச் எனிதிங் டு எம்டி பெல்லிஸ். அப்போ எந்த இடத்துலேருந்து இது கிளம்பி வந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். இந்த நபர்களை பற்றி பேசும்போது உங்களுக்கு ஒப்பிட்டு பேச வேண்டிய அவசியம் கண்டிப்பாக வராது. எது கிடைச்சாலும் போதலை 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 நினைக்கக்கூடிய தன்மையை மாற்றுறதுக்கு கூட நிற்கணும். அம்மாக்கள் பல பேர் சொல்கிறத கேட்குறேன். என் பொண்ணை நான் இளவரசி மாதிரி வளர்க்குறேன், என் பையனை இளவரசன் மாதிரி வளர்க்குறேன். நான் அவங்கக்கிட்ட பப்ளிக்காக கேட்க மாட்டேன், ஆனால் பக்கத்தில் அவங்க வந்து நிற்கும்போது பிரச்சனைகளை சொல்லும்போது கேட்பேன். எங்கள் நாட்டில் மன்னராட்சி முடிஞ்சு 75 ஆண்டுகள் ஆயிடுச்சு, இனி இளவரசையும் வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோன்னு தெரியல, சாதாரண பிரஜையாக வளர்த்து அனுப்புங்கப்பா. இல்லை லீடர்ஷிப் குவாலிட்டி. அப்போ தான் நான் சொல்லுவேன், a leader eats last. தலைவன் கடைசியாக உணவு அருந்துபவன். அப்போ உண்மையான இளவரசியாக இருக்கணும்னா என் பிரஜைகள் எல்லாம் உணவு உண்ட பின் உறங்குகிறார்களான்னு புரிகிற அளவுக்கு இருந்தால் your child is a real princess. சும்மா இந்த மொபைலுக்கு அந்த மொபைல், அந்த மொபைலுக்கு இந்த மொபைல் கண்டிப்பாக இல்லை. அடுத்தது ஃபைனான்ஷியல் லிட்ரஸி. உங்கள் குழந்தைகிட்ட சொல்லாத ஒன்றொன்னையும் உங்ககிட்ட சொல்லிட்டுருக்கேன். நடுவில் குழந்தைங்க இருந்தால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஃபைனான்ஷியல் லிட்ரஸி இப்போ யாருக்கும் இல்லை. அது ஒரு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆகட்டும், நீங்களும் ஆகட்டும், ஒரு 10,000 ரூபாய் சம்பளம், ஒரு 20,000 ரூபாய் சம்பளத்தெல்லாம் பார்க்குறதுக்குள்ளே பணி நிறைவுக்குள்ளே வந்த காலங்கள் உண்டு. இப்போ ஐடிக்குள்ளே போன அடுத்த நிமிஷம் திரும்பினோன்னா முதல் மாத சம்பளமே 40,000 50,000 அப்படின்னு சொல்லி, அதற்கிடையில் உள்ளங்கையை விட பெரிதாக ஒரு ஐஃபோன் கண்டிப்பாக அவர்களுக்கு வேணும். அதற்கப்புறம் கண்டிப்பாக ஒரு பைக் வேணும். அந்த பைக்கும் பின்னால் யாரும் உட்கார முடியாத மாதிரி ஒரு பைக்காக இருக்கணும். ஒரு தென்னை மரத்தில் ஏறி உட்காரவான் இல்லை. அந்த பைக்கை பார்த்தாலே அந்த ஓட்டுறவர் நபருடைய வயசை கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? அது நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கீங்களா? ஒரு பைக்கை பார்த்து அந்த பைக்கை பார்த்த உடனே தெரியும் அது பின்னால் யாரும் உட்கார முடியாத அளவுக்கு எழும்பி நின்றுட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக 18லேருந்து 23 வயதுக்குள்ளே அப்பா அம்மா கிட்ட அடம்பிடிச்சு வாங்கினதாக இருக்கும். அதற்கப்புறம் கொஞ்சம் சமமாக இருந்து ஒரு ஆள் உட்காந்தா பிடிக்கிற மாதிரியும் இருக்காங்க அப்படின்னா வேறு வழி இல்லாமல் அம்மாவையோ அக்காவையோ கூட்டிகிட்டு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர், இறங்கு சீக்கிரம் இறங்கு அப்படின்னு சொல்லி இறங்குறது. ஆனால் அதுக்கு 2 பக்கமும் கேரியர் வச்சு முன்னால் பின்னால் எல்லாம் அதற்கான இடங்களெல்லாம் பண்ணி ஒரு குட்டி கிராமமே போகிறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக யூ ஆர் அ சீசன்ட் இண்டிவிஜுவல். அதை தவிர வேறு நான் என்ன சொல்ல முடியும்? தரலி சீசன்ட் ஃபேமிலி மேன். ஏன்னா எல்லாத்துக்கும் இடம் வேணும்ல, அந்த பைக்கை பார்த்தாலே தெரியும் நமக்கு. அப்போது இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய அடுத்த விஷயம் ஃபைனான்ஷியல் லிட்ரஸி. காசு பெரிய விஷயம், காசெல்லாம் ஒரு பெரிய விஷயமாப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு காசு வந்ததுக்கப்புறம் சொல்லலாம். நிறைய பேர் பணம் இன்னைக்கு வருங்க நாளைக்கு போகும். இல்லைங்க, இன்னைக்கு போனாலும் வராதுங்க. இன்னைக்கு போனாலும் போனதான், நாளைக்கு போனாலும் போனதான். யூ ஆர் ஃபேஸிங் இட், ஆன்ட் யூ? இட்ஸ் அ பிக் திங், இட்ஸ் அ வெரி பிக் திங். அப்போது குழந்தைகிட்ட இந்த ஃபைனான்ஷியல் லிட்ரஸி அதற்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் நான். ஏன்னா என்கிட்ட ஒரு குழந்தை கேட்ட கேள்வியை தான் உங்ககிட்ட தான் அதை சொல்லி ஆகணும். அங்கே தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் சுப்பையா வித்யாலயம்னு ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய குழந்தை ஒவ்வொரு வருடமும் 2 முறையாவது போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். அமக்களமான அபாரமான பள்ளிக்கூடம். கப்பலோட்டிய தமிழனை வரைஞ்சி வச்சுருப்பாங்க. குழந்தைங்க பக்கத்தில் போய் நின்று ஒவ்வொரு நாளும் மதிய வேலை முடிச்சதுக்கப்புறம் பேசணுங்கிறதெல்லாம் உண்டு. மிக அழகான ஒரு பள்ளிக்கூடம், நேர்த்தியான பள்ளிக்கூடம், சந்தோஷமான பள்ளிக்கூடம். குழந்தைங்க பள்ளிக்கூடம் வரணும்னு ஆசைப்படுற பள்ளிக்கூடம். அப்போது 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை தொடர்ந்து நான் போயிட்டே இருக்கேன். இதில் அஃப்கோர்ஸ் சுனாமி டயத்தில், கோவிட் டயத்தில் போக முடியல. மற்றபடி எந்த மழை வந்தாலுமே அங்கே பள்ளிக்கூடம் தண்ணிக்குள்ளே போயிடும். அப்புறம் அவங்க அந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க. அப்புறம் அது முடிஞ்சு போவேன். அப்போது அதில் ஒரு குழந்தை, ரொம்ப பெருமையாக நான் சொல்கிறேன், அதில் ஒரு குழந்தை எப்பொழுதுமே என்கிட்ட ஒரு கேள்வி கேட்பா. அந்த கேள்வியை 12ஆம் வகுப்பு வந்த போதும் கேட்டால் ஒவ்வொரு வருடமும் அவளுக்கு நான் வெவ்வேறு பதில்கள் சொல்லிக்கொண்டே வந்தேன். ஆனால் அந்த வருடம் அவளுக்கு வயசு ஆயிடுச்சு. என்னம்மா 18 ஆயிடுச்சடா அப்படின்னு கேட்டேன். ஆனால் பெண் குழந்தைகள் இல்லை மேம் இன்னும் 2 மாதம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம்பளை பசங்கன்னா 18 ஆயிடுச்சு அப்படின்னு முடிச்சிருவாங்க அவங்க. இது இயல்புப்பா. அகேன் ஐ சே யோ வயர்ட் தட் வே. சிரிச்சுட்டே அந்த குழந்தைகிட்ட சொன்னேன் இன்னும் 2 மாதம் இருக்குது. சரி பரவாயில்ல, இன்னும் 2 மாதத்துல ஆகிடும் இல்லை, 18 ஆகிடும் இல்லையா சொல்லு அப்படின்னா நம்ம எழுந்திரிச்சு நின்று எல்லாரையும் திரும்பி பார்த்து ஒரு செய்தி சொன்னான். யாரும் சிரிக்கக்கூடாது, நான் அதே கேள்வி தான் கேட்க போகிறேன் அப்படின்னு. கேள்வி என்ன? எனக்கு ஆல்ரெடி பரிச்சயமான கேள்வி தான். நான் நாட்டின் பிரதமராக மாற என்ன செய்ய வேண்டும், இதான் கேள்வி. சின்ன வயசில் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்தேன். இனி அவளுக்கு உண்மையை நான் சொல்லி ஆகணும். அப்போ நான் அவகிட்ட சொன்னேன், வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கடா? அம்மா, அப்பா, ஒரு தம்பி, 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய, உங்களுடைய O லெவல் படிக்கக்கூடிய தம்பி. சரி, எத்தனை பேர் சம்பாதிக்கிறாங்க? அப்பா மட்டும்தான் சம்பாதிக்கிறாங்க. வீடு சொந்த வீடா? அம்மா, ஆமாம், இப்போ தான் வாங்கி கட்டியிருக்கோம், மாதம் EMI கட்டணும். சரி, அப்பா வண்டி, அதுவும் ஹையர் பர்ச்சேஸ் தான். அப்பாவோடது ஒரு ஸ்கூட்டி, ஏன்னா இட் கன்சியூம்ஸ் லெஸ் ஆஃப் ஃபியூவல் அந்த மாதிரி. சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணுறேன், இன்றைக்கி வீட்டுக்கு போய்
அப்பா அம்மா கிட்ட கேட்டு பட்ஜெட் நீ போடுற, இந்த மாதத்திற்கான பட்ஜெட், ஏன்னா நான் அவளை சந்திக்கும் போது தேதி 26 27 வரக்கூடிய மாதத்தின் பட்ஜெட் நீ போடுற. அப்பாவை பக்கத்தில் உட்காரவே, அம்மாவை பக்கத்தில் உட்காரவே, என்ன உங்களுடைய சம்பளம்னு சொல்லு. அப்புறம் செலவுகளை ஒவ்வொன்றா எழுத ஆரம்பி. பெரிய செலவு மாதத்திற்காக வீட்டுக்காக கட்டப்பட்ட அந்த தொகை கட்டியே ஆகணும் பேங்க்குக்கு. அப்புறம் அப்பாவுடைய வாகனத்திற்காக அது கட்டினது போக அதற்கான ஃபியூவல் எஃபிஷியன்சி, அதுக்கு ஃபியூவலுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அதையும் கொடுத்துரு. அப்பா கையில் கொண்டு போகக்கூடிய சாப்பாடு போக சில சமயம் கேன்டீனில் ஒரு டம்ளர் காஃபியோ டீயோ குடிக்கலாம். அதற்கும் ஏன்னா பணம் பூரா இவ வாங்க போகிற அவர்கிட்டேருந்து. அதுக்கு அடுத்தது வீட்டுக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு பாரு. ஏன்னா நம்ம குழந்தைங்க அது கூட புரியாமல் கடுகு எவ்வளோ வாங்கணும்னா மாதத்துக்கு 1 கிலோன்னு சொல்லக்கூடாது. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி என்ன சாப்பிட்றோன்னு அதில் புரியணும். அது கூட தெரியாமல் என் குழந்தை இளவரசி மாதிரி வளர்த்திங்கன்னா வேறு கிரகத்துக்கு தான் அனுப்பணும். இப்போ கொண்டு வந்து அந்த குழந்தைகிட்ட சொல்லியாச்சு, ஒவ்வொன்றா போடு அம்மா, ஒவ்வொன்றா போடு, எவ்வளோ செலவாகும். அடுத்த மாதம் தீபாவளி மாதமா, அதற்கு செலவாகும். அதுவும் தீபாவளி எப்படி வரும்? 26 27 தேதிக்கெல்லாம் வராது, 3ஆம் தேதி 4ஆம் தேதிக்கு வந்துடும். மொத்த சம்பளமும் அதில் காணாமல் போயிடும். அதற்கப்புறம் அந்த மாதத்தை ஓட்டுறது பெரிய விஷயமாக இருக்கும். சரி, அந்த மாதம் பண்டிகை மாதங்களா, அடுத்தது கல்யாண மாதங்களா, அதுக்குன்னு ஒன்று உண்டு. எல்லார் வீட்டுக்கும் போய் மொய் எழுதிட்டு வரணும். யாரும் 200 ரூபாய் 250 ரூபாயை மதிக்கிறதே கிடையாது. இப்போ அந்த வெறும் பேப்பர் கொடுத்தா கூட மதிப்பாங்க போல இருக்கு. கவர் உள்ளுக்குள்ளே வைக்கக்கூடியது கொஞ்சம் கனமாக இருக்கும். சரி, அத்தனையும் கொடுத்தாச்சு. அதற்கப்புறம் வியாதி வரக்கூடிய மாதம்னு ஒன்று இருக்குது. எத்தனை எக்ஸ்பென்சஸ் பாருங்கள். யுவர் சில்ட்ரன் டு நாட் நோ, they have taken you for granted. ஒரு குழி வந்தால் தாண்டுறதுக்கு குழந்தை சின்ன குழந்தையா இருக்கும்போது இடுப்பில் வச்சு தாண்டினீங்க. அம்மாக்கள் ஒரு குழி வந்தால் இடுப்பில் வச்சு தாண்டுவாங்க. அப்பாக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தாண்டி வாடா அப்படின்ட்டு போயிடுவாங்க. போயிட்டு அரக்கண்ணில் திரும்பி பார்ப்பாங்க. தாண்டும் போது அவன் விழுந்தா அம்மா ஐயோ அப்படிம்பாங்க. இரு அப்படின்னு சொல்லுவார் அப்பா. அது முட்டியை தட்டிட்டு மெதுவாக எழுந்திரிச்சு வரும். ஒரு குழந்தைக்கு விழ தெரியலன்னா எழுந்திருக்க தெரியாது. விழ தெரியலன்னா எப்படி விழறதுன்னு தெரியாது. விழுந்தா வலிக்கும் தெரியாது. எல்லாவற்றுக்கும் மேலே விழ தெரியாத குழந்தைக்கு விழுந்தவனுக்கு கை கொடுக்க கூட தெரியாது. அப்போ தள்ள சொல்லலை, அதுவா விழுந்தா நல்லா இரு, ஆல் தி வெரி பெஸ்ட், சாஃப்ட் லேண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அதுவும் சேர்த்து தான் அம்மா அப்பா. இப்போ இந்த கணக்கை போட்டுகிட்டே வந்ததுக்கப்புறம் ஸ்கூல் ஃபீஸும் டேர்ம் ஃபீஸும் அந்த நேரத்தில் வந்ததுன்னு வைங்க. யூ ஹாவ் டு பாரோ லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர் எல்லாம் டோட்டல் பண்ணிவிட்டு இதற்கப்புறம் காசு இருக்கான்னு பாரு அம்மா. இது போட முடிஞ்சதுன்னா அந்த குழந்தை மறுபடியும் கேட்டா, இல்லை நான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும். ஆமாம், அதுக்கு தான் வழி சொல்கிறேன் நான். வீட்டு பட்ஜெட்டை ஒழுங்காக போட தெரிஞ்சதுன்னா நாட்டு பட்ஜெட்டை ஒழுங்காக போடும். அப்பாவுடைய காசை பொறுப்பாக கையாள தெரிஞ்சதுன்னா எல்லா பிரஜைகளுடைய காசையும் ஒழுங்காக கையாளும். கிவ் தெம் திஸ் ஃபைனான்ஷியல் லிட்ரஸி ப்ளீஸ். சேர்த்துக்கோங்க. பொறுப்பு உங்களோட பிள்ளை. சும்மா யாதுமானவள் ஆவாங்களா? யாதுமானவர்கள் ஆக முடியாது இல்லையா? எங்களுடைய காலகட்டத்தில் ஆனந்த விகடனில் பூவண்ணன் அவர்கள் எழுதிய ஆலம் விழுது அப்படின்னு ஒரு புத்தகம் வந்தது. படிச்சிருந்தீங்கன்னா மிக்க நன்றி. ஆலம் விழுதுன்னு வந்தது. அப்பா அம்மாவோட எப்பவும் சண்டை போடக்கூடிய 3 குழந்தைங்க. இந்த பிடிக்கவே இல்லை இந்த வீடுன்னு சொல்லும்போது பொறுக்க முடியாமல் அப்பா சொல்வார், 1 மாதம் சமாளிடா அப்படின்னு. அந்த 1 மாதம் சமாளிக்கும்பொழுது அப்பா விட்டு கொடுப்பாரு. ஒரு காப்பி குடிப்பேன், அதை வேணா விட்டு கொடுத்துட்றேன். எல்லாத்தையும் எல்லாரும் விட்டு கொடுப்பாங்க. அப்பவும் சேர்த்த முடியாது. பட்ஜெட்டில் துண்டில் பெட்ஷீட்டே விழும் போல இருக்கும். அவ்வளோ மோசமாக இருக்கும். கடைசியில் அந்த குழந்தை அன்னைக்கு அவனுடைய பள்ளிக்கூடத்தில் அவன் ஒரு பரிசு வாங்கியிருப்பான். அந்த பரிசுக்கு புத்தகம் தர போகிறார் அந்த ஹெச்எம். அவர் ரூமில் போய் சொல்லுவான், எனக்கு புத்தகம் வேண்டாம், அதுக்குரிய பணத்தை கொடுத்துருங்க. முதல் முறையாக அவர் ஆச்சரியப்படுவார். ஏன்னு கேட்கும்போது அவன் சொல்லுவான், வீட்டினுடைய பட்ஜெட் என் கையில் இருக்குது, எங்கள் அப்பாவும் அம்மாவும் எப்படி சமாளித்தாங்கன்னு தெரியல. அந்த புத்தகத்துடைய பேர் ஆலம் விழுது. என்ன காரணம்? ஆலமரம் வேர்னால மட்டும் நிற்காது, விழுதுகளும் சேர்ந்து தாங்கணும். ஸோ ஃபைனான்ஷியல் லிட்ரஸி இஸ் இம்பரேட்டிவ் ஃபார் சில்ட்ரன். 16 17 12 13 தொடங்கிடுங்க. அப்போவே தொடங்கிடுங்க. கையில் கொடுக்குற காசை உண்டியலில் போடுறதுலேருந்து ஆரம்பித்து, காசை அம்மா கிட்ட கொடுத்து அம்மா செலவழிக்கிறது அல்ல, அந்த உண்டியலில் போடுறதுலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொன்றுக்கும் கூட இல்லைங்க. பணத்துடைய மதி தெரியும். பணம் சம்பாதிக்கிற பெற்றோருடைய மரியாதை அதுக்கப்புறம் புரியும். அடுத்ததாக வரக்கூடியது இந்த 99 கிளப்பினுடைய இன்னொரு எக்ஸ்டென்ஷன். அதுதான் ஒரு கல்லை உடைக்கக்கூடிய ஒரு ஸ்டோன் கட்டர். இந்த கதைகளையும் குழந்தைங்களுக்கு சொல்லலாம் நீங்கள். அப்படின்னு அதான் நான் சொன்னது அப்படியே உள்வாங்கினீங்கன்னா சொல்லலாம். மறந்து போச்சுன்னா நீங்களாக சேர்த்துக்கலாம். இப்போ அந்த ஸ்டோன் கட்டர் அவனுக்கு அதுதான் வேலை. அப்சல்யூட்லி ஹாப்பி ஹியூமன் பீயிங். அவனுக்கு தேவைகள் ஒன்றும் கிடையாது. மரம் அந்த கல்லை கொத்த வேண்டியது, செதுக்க வேண்டியது, கொண்டு போய் கொடுக்க வேண்டியது. அவனுடைய துரதிர்ஷ்டம் ஒரு நாளைக்கு அந்த கல்லை கொண்டு போய் கொடுக்க வேண்டிய வீடு ஒரு மிகப்பெரிய மாளிகை, ஒரு செல்வந்தரோட வீடு. அந்த வீட்டுக்கு இன்னும் கற்களை சேர்த்துக்கொண்டே இருக்காங்க. பளிங்கு கல் அது இதுன்னு போடுறாங்க. அந்த கல்லை கொண்டு போக வேண்டியது தான் அவனுடைய வேலை. பார்க்கும்போது முதல் முறையாக த பெயின் ஆஃப் டிசையர், அந்த கதையை அப்படி தான் சொல்லும். ஆசையின் வலி தோணும். ஆசை வலிக்கும், அடைய முடியாதுன்னா வலிக்கும். ஆசையின் வலி தோன்றும் போது இப்படி ஒரு வீடு இருந்தால் நான் தினம் தினம் இப்படி உழைக்க வேண்டாம் இல்லையா அப்படின்னு கையை பார்ப்போம். கையெல்லாம் காப்பு காய்ச்சி போயிருக்கும். அப்போது அவன் காதில் மட்டும் ஒன்று ஒலிக்கும், இனி நீ என்ன நினச்சாலும் நடக்கும். இது எப்போ மனதுக்குள்ளே தோன்றக்கூடியது தானே. திரும்பி வீட்டுக்கு வரான், பார்த்தா அந்த குடிசை இல்லை. இப்போ எந்த மாளிகையை பார்த்து ஆசைப்பட்டானோ அந்த மாளிகை.
அப்பாடா இனி உடைக்க போக வேண்டாம், கல் உடைக்க போக வேண்டாம், அமைதியாக 1 மாதம் 2 மாதம் கால் மேல் கால் போட்டு ஆனந்தமாக வாழ முடியும். எல்லாத்தையும் விற்று தின்னாலும் அடுத்த தலைமுறை வரைக்கும் சொத்து உட்காந்துருக்கு அந்த அளவுக்கு. ஆனாலும் ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆகும்போது கொஞ்சம் சலிப்பு வரும். எப்போவுமே இந்த சலிப்பு வரும், திகட்டும். அடுத்தது என்ன பண்ணுறான், வெளியில் ஒரே ஓசையாக இருக்குது, சத்தமாக இருக்குது. வீட்டினுடைய அந்த பட்டு திரைச்சீலையை விலக்கி கொண்டு பார்க்குறான். பார்த்தா மன்னன் அவனை தூக்கி கொண்டு எல்லாரும் போகிறவங்க, ஒரு பெரிய ஊர்வலம் போது அவ்வளோ பெரிய மரியாதையாக இருக்குது. அப்போ நினைக்கிறேன், பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஐம் ஜஸ்ட் ஆஃப்டர் ஆல் another ரிச் மேன், அவ்வளோதானே. இருந்தால் பவரில் இருக்கணும், மன்னனாக இருக்கணும். அடுத்த நிமிஷம் போயாச்சு, அவ்வளோதான். அந்த மன்னர் எங்கே போனாருன்னு தெரியாது. இவருக்கு ஒரு ஆசீர்வாதம், உட்காந்துருக்காரு. நல்லா தான் இருக்குல்ல, 10 பேர் தூக்கிட்டு முன்னால் 10 பேர் நம்மளுக்காக கோஷம் போட, பின்னால் ஒரு பெரிய அடைவரை, சுகமாக தான் இருக்குது. பவர் கேட்டோன்னா சொல்லுவோம், பவர் கரப்ட்ஸ், அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி அப்படின்னு சொல்லுவோம். பட் ஹீ ஃபீல்ஸ் ஃபேண்டாஸ்டிக். பவர் ரொம்ப அழகாக இருக்குது. கொஞ்ச நேரம் பார்த்தா இந்த பல்லக்கினுடைய பட்டு திரைச்சீலைகளை தாண்டியும் உடம்பு சுடுற மாதிரி இருக்குது. என்னப்பா சாத்தியமே இல்லையே, அவ்வளோ திக்காக இருக்கக்கூடியது. மறுபடியும் பார்க்குறேன், வேலை கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல். இன்றைக்கி மத்தியானம் எவ்வளோ காஞ்சது இல்லையா வெயில், அதே மாதிரி அதை போல் பழுக்க பழுக்க காய்க்கக்கூடிய வெயில். இப்போ நினைக்கிறோம், இப்போ மன்னனுக்கு ஒரு பவரும் இல்லை. மன்னன் பல்லக்குள்ளே உட்காந்துருந்தாலும் அவ்வளவு பவராக மாறணும்ப்பா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதான் கிடைச்சாச்சு இல்லையா. அடுத்த நிமிடம் சூரியனாக மாறியாச்சு. போகிறவங்க வரவங்களெல்லாம் காயறதாச்சு. அவங்கவுங்க துடிச்சு போகிற அளவுக்கு என்பிலதனை வெயில் காய்வதை போல் காய்ந்துட்டுருக்கான். ஒரு நாளைக்கு பார்த்தா திடீர்னு அடர்ந்த மேகம் இவனை தாண்டி போகுது. இவன் எங்கே இருக்கானே தெரியல. மேகம் அப்படியே மறைச்சாச்சு, சூரியன் எங்கே இருக்கானே தெரியல. எனக்கு அப்போ தான் தோணுது, ஸோ ஐ எம் நாட் ஆல் பவர்ஃபுல். ஒரு மேகத்தால் என்னை மறைக்க முடியும்னா மேகம் பெரிய விஷயமா இருக்கணும் இல்லையா. சரி பார்த்தா இனி மேகமாக இருந்தால் நல்லது. மேகமாயாச்சு. மேகம் தகர்த்து மழை பொழியுது, கொட்டு கொட்டு கொட்டுன்னு மழை கொட்டுது. எல்லாம் வீட்டுக்குள்ளே ஓடுறாங்க, ஊரே பிரளயமாக இருக்குது. ஆனாலும் அசையாமல் அங்கே ஒரு மலை நின்றுட்டுருக்கு. இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது, இத்தனை மழை வந்தும் அந்த மலை அப்படியே நிற்குது. அப்படின்னா மலையாக இருக்கிறது தான் பெரிய விஷயம். அவ்வளோதான், கிராண்டட். அடுத்த நிமிஷம் மலையாயிடுச்சு. மலையாக ஆனந்தமாக ஆகாயத்துக்கு பூமிக்கு நின்றுட்டு இருக்கும்போது டக் டக் டக்குன்னு எங்கேயோ சத்தம் கேட்குது. என்ன சத்தம் தெரியலையே அப்படின்னு அந்த மலை உயரத்துலேருந்து எட்டி பார்த்தா ஒரு இவ்வளோண்டு இருக்கக்கூடிய மனுஷன். அவன் கையில் அதை விட சின்ன சுத்தியல், அதை விட சின்ன ஒரு உளி, அதை வச்சு தட்டிகிட்டு இருக்கான். அப்போது இவ்வளோ பெரிய மலையான என்ன உடச்சி ஒருத்தனால் கொண்டு போக முடியும் அப்படின்னா அவன் தான் பெரிய ஆள். ஒன்றும் இல்லை, திரும்பி அதுக்கே வந்தாச்சு. இது கிடைச்சா பத்தாது, இது கிடைச்சா பத்தாது, இது கிடைச்சா பத்தாது, இது கிடைச்சா பத்தாது. இந்த ஏக்கம் இல்லாமல் எது கிடைத்தாலும் அழகாக இருக்கிறது, வாழ்க்கை உனக்கு எது கிடைத்தாலும் அழகாக இருக்கிறதுன்னு குழந்தைக்கு சொல்லி சொல்லி கொண்டு வரும் பொழுது யாதும் ஆனவர்களாக அந்த குழந்தைகள் மாறி மேலே வருவாங்க. இந்த விதைகளை உங்கள் மனதில் தான் நான் போட்டாகணும், வேறு யார் மனதையும் போட முடியாது. எங்களோட இந்த பொறுப்பை நீங்கள் சேர்த்துக்க தான் வேணும். கையை சேர்த்து மேலே கொண்டு வாங்க. எல்லாவற்றையும் குழந்தைங்கக்கிட்ட சொல்லுங்கள். உங்களுடைய கஷ்டங்களை சொல்லுங்கள், எப்படிப்பட்ட காலகட்டத்திலேருந்து வந்தீங்கன்னு சொல்லுங்கள். சரித்திரங்கள் வெற்றி பெற்றவர்கள் எழுதியது மட்டுமல்ல, தோற்றவன் எழுதினாலும் அது சரித்திரம்தான். சொல்லணும் என்ன மாதிரி வேதனைகள் அப்படிங்கிறது எல்லாம் சொல்கிறோம். அதுலேருந்து மீண்டு வெளியில் வரணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக குழந்தைங்க எங்ககிட்ட வந்து படிக்கிறதுக்கு நான் வெளிநாடு போக போகிறேன் அப்படின்னு சொன்ன போது நான் சொன்னேன், சென்றிடுவீர் 8 திக்கும். 8 திக்கும் இல்லை, 8ஆவது திக்கும் போங்க. 8ஆவது திக்கும் போய் சென்றிடுவீர். ஆனால் என்ன பண்ணணும்? திரும்பி கலை செல்வம் கொண்டிங்கு சேர்ப்பீர். திரும்பி மண்ணுக்கு வரணும்னு சொல்லி கொடுங்க. என்ன ஆனாலும் மண்ணுக்கு திரும்பி வரணும்னு சொல்லி கொடுங்க. சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமான்னு சொல்லி கொடுங்க. இந்த மண், இந்த தண்ணீர், இந்த காற்று, இங்கே இருக்கக்கூடிய சௌகரிய அசௌகரியங்கள் அத்தனையும் சேர்ந்து உருவாக்கி வளர்த்து அடுத்த நாட்டு பிரஜையாக மாறுவதற்கு அல்ல என்று சொல்லிக் கொடுங்கள். தேசப்பற்று அப்படின்னா எங்கள் நாடு விளையாடும்போது வர்றது அல்ல. தேசப்பற்று அப்படின்னா சுவாசிக்கக்கூடிய சுவாசம் போல. பேசும் நானும் சுவாசித்து கொண்டே தான் இருக்கேன், கேட்குற நீங்களும் சுவாசித்து கொண்டே தான் இருக்கீங்க. ஆனால் நான் சுவாசிக்கிறேன்னு சொல்லலை. இயல்பாக கவனம் இல்லாவிட்டாலும் கவனம் இருந்தாலும் சுவாசக்காற்று வந்து போய் கொண்டிருப்பதைப் போலத்தான் நாட்டுப்பற்றும். மூச்சு அடைக்கும் பொழுதுதான் தெரியும் மூச்சு விட்ட விஷயமே. நாட்டுப்பற்ற சொல்லிக் கொடுங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துல வந்து நிற்கும் பொழுதும் தமிழிலும் இலங்கையின் நாட்டுப்பற்று இருக்குது, அவங்களுடைய சிங்கள மொழியிலையும் இருக்குது. நான் உடனே மாதா அப்படிமே அவங்க தாயே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நானும் நமோ நமோ நமோன்னு முழுவதும் பாடி சந்தோஷமாக முடித்து விட்டு வருவேன். நான் போனாலும் கண்டிப்பாக சொல்லுவேன், இந்தியாவில் ஸோ வெரி மெலோடியஸ், ஸோ வெரி சூதிங், அவ்வளோ இதமாக இருக்குது பாடுறது அங்கே இலங்கையில் போய் அப்படின்னு.
எல்லா குழந்தைகளும் மேடைக்கு வந்தபோது ஒவ்வொரு குழந்தையும் என்கிட்ட வாக்குறுதி வாங்கிச்சு. எல்லா குழந்தைகளும் கேள்வி கேட்ட குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் மெமெண்டோஸ் were given. அது போக எல்லா குழந்தைங்களும் காலில் விழுந்தாங்க. நான் சொல்ல பெரிய அளவா அதை தவிர ஆசீர்வாதம் கிடையாது. நல்ல அளவா இல்லை, நல்லா வாங்கிறது வேற, நல்லவனா வாங்கிறது வேற இல்லையா? வாழ்க்கையில் நல்லா வாப்பா அது வேற, நல்லவனா வாப்பா அது வேற. இப்போ சொல்லும்போது அந்த குழந்தைங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு வாக்குமூலம் தான் நான் வாங்கியிருக்கேன். என்ன, 24ஆம் தேதி நேற்று போன குழந்தைங்கிட்ட தான் சொன்னேன். அது நேற்று தேதி ரொம்ப அழகாக வேற இருந்தது. 24022024. எத்தனை பேர் அட்மையர் பண்ணீங்கன்னு தெரியாது. சச் பியூட்டிஃபுல். இனிமேல் வராது இல்லையா அப்படி ஒரு தேதி? அந்த குழந்தைங்ககிட்ட ஆகட்டும், ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் சொன்னது தான், இந்த நாட்டினுடைய தேசிய கீதம் உனக்காக பாடப்பட வேண்டும், இந்த நாட்டினுடைய கொடி உனக்காக ஏற்றப்பட வேண்டும். அப்படிப்பட்ட இடத்துல போய் நீ நிற்க போகிற. 10 வருடம் கழித்து உன் பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக நீ வரப்போகிற அப்படின்னு சொல்லி. நேற்றைக்கு நாங்கள் போனது ஒரு டீச்சர் எஜுகேஷன் வவுனியாவில் இருக்கக்கூடிய தேசிய கல்வியியல் கல்லூரிக்கு தான் போனோம். எங்களுக்கு போட்ட மாலையெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு ஆசிரியர்களுக்கு போட்டோம். இங்கே ஆசிரியர்கள் இருப்பீர்களே, ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், எங்களுக்கு 1964 இப்போ நியூ எஜுகேஷன் பாலிசி பொண்ணு வந்தாச்சு. அப்போ வந்தபோது அந்த பாலிசியினுடைய முதல் வரி டாக்டர் கோத்தாரி கமிஷன் அதுக்கு பேர். ஐ டு நாட் நோ எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. அந்த கோத்தாரி கமிஷனில் முதல் வரி என்ன வரும் தெரியுமா? த டெஸ்டினி ஆஃப் அ நேஷன் இஸ் டிசைடட் இன் தி கிளாஸ் ரூம்ஸ். நாட்டின் எதிர்காலம் வகுப்பறைகளில் தீர்மானிக்கப்படுகிறது. அப்போ ஆசிரியர் பெருமக்கள் இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்கன்னா, அங்கே உங்கள் முன்னால் நாட்டினுடைய பிரதம மந்திரியோ அல்லது பிரசிடெண்ட்டோ, நாட்டினுடைய மிக உன்னதமான பொறுப்பில் இருக்கக்கூடிய நபரோ, பெரிய விவசாயி, பெரிய பெரிய ஆட்கள் உங்கள் முன்னால் உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கிற பயபக்தியோட வகுப்புக்கு போனோம் அப்படின்னா கொண்டாட முடியும். அதே மாதிரி உங்கள் குழந்தைங்களை பார்க்கும்போது ஒரு 10 வருடம் கழித்து வானுயர அவங்க நிற்கணும். எனக்கு இந்த வானுயரன்னு சொல்லும் போதெல்லாம் திவாகலாலா சுந்தரம் ஐயாவை தான் எனக்கு ஞாபகம் வருது. உங்கள் அத்தனை பேருக்கும் தெரிந்த ஒரு நபர். அப்போ தான் சொல்லுவார், வடலி வானுயரும் அப்படின்னு தொடங்குவார் அவர். அந்த பனை உயரம் மேலே வர மாதிரி மிக உயரத்துக்கு உங்கள் குழந்தைங்க வருவாங்க. தே வில் ரெப்ரசன்ட் யுவர் கண்ட்ரி. ஒரு நாள் வரும், இந்தியாவில் ஒரு பள்ளிக்கூடத்துலேயோ இது போன்ற ஒரு அரங்கத்திலேயோ ஒரு செயலூக்க உரை வேணும் அப்படின்னு வரும்போது யாருக்கு தெரியும்? உங்கள் குழந்தை எங்கள் நாட்டில் பேசுவதற்காக வரலாம். அந்த குழந்தைக்கு நாங்கள் பொன்னாடை போர்த்தலாம், அந்த குழந்தைக்கு ஒரு மலர் மாலை கொடுக்கலாம். உங்கள் குழந்தைக்கு எங்கள் நாட்டில் இவ்வளவு பெரிய கைத்தட்டலும் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. நன்றி, வணக்கம்.